அடியேன் மறந்து உய்வனோ அடியேன் மறந்து உய்வனோ ஒழியான திருமேனி ஒமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை கடல் நாடு மறவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வலிதாய வினை உடனினையாவே வெளியாகும் வலிதாய வினை உடனினையாவே வினை உடனினையாவே பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து கொடுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் வெண்ட மலர்பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பரிசறியேன் அருள் பண்பறியேன் எனைப் பற்றும் வினை கரிசறியேன் அது மாற்றறியேன் கலரோடு இணங்கித் துரிசைகளே செய்யும் பொல்லா உலகத்துளும் பணுக்கு உன் தரிசனம் கிட்டுவதென்றோ பந்தாக்கர தேசிகனே உன் தரிசனம் கிட்டுவது என்றோ. ஓதரிய வாய்மை சிவகாகம்பங்களுக்கு எல்லாம் உற்ற பேராகமதாய் ஓங்கு திருவாவுடுதுறைப்பதியில் அற்புதத்து ஒரு வடிவு கொண்டு அருளியே பேதமுறு சமயவாதிகள் உளமயக்கப் பயர்க்கும் ரசகுளிகையாகி பிரியமுடனே வந்து அடுத்தவருக்கு இன்பப் பெருங்கருணை மேலுவாகி ஆதரித்து அடியேங்கள் உண்ண தெவிட்டாத அமிர்த சாகரமாகியே அழகு மொழி கலசை சிதம்பரேசுவரடிக்கு அதிமதுர கவிதை மாறி மாதவர் வழுத்த பொழிந்தருளி என்றும் அவர் மன்னிவள சந்நிதியில் ஓர் மணிவிளக்கு என வளர் சிவஞான மாதவன் மலர்ப்பதம் வணங்குவாமே சிவஞான மாதவன் மலர்ப்பதம் வணங்குவாமே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இந்த வாதவூரடிகள் புராணத்தில் கடந்த வகுப்பில் அவர் அந்த திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளுவதை பார்த்தோம். அவர் குதிரை வாங்குவதற்காக துறைமுகத்துக்கு செல்ல இருந்தவர். அவரை பெருமான் தடுத்தாட்கொள்கிறார். அங்கே வந்து திருப்பெருந்துறையில் அவர் வேண்டாமலே வந்திருந்து அவரை அங்கே ஈர்க்கிறார். அப்போ அந்த திருப்பெருந்துறை சருக்கத்தில் அந்த சிவபெருமான் அவர் தரிசிக்கிறத எப்படிங்கிறத இங்கே அந்த பகுதியில் எடுத்து சொல்கிறாரு. அங்கே அவருக்கு நல்ல நிமித்தங்கள் தோற்றுவிக்கிறார். அவருக்கு அந்த கண்ணப்பனுக்கு கேட்டது போல அவருடைய காதில் வேத ஒலி கேட்குது. இது என்ன சத்தம் என்று அதான் அந்த
ஆகமங்களில் அவரை சொல்லுவாங்க. பெருமான் அந்த சிலம்பு கடலில் கரை தெரியாமல் மயங்குபவருக்கு கலங்கரை விளக்கம் போல அந்த பெருமான் சூடி இருக்கிற அந்த வெண்மதி இருக்குதான். அது லைட் ஹவுஸ் மாதிரி மேலே வச்சிருக்கிறார். அந்த கரையில் வந்து இறங்கிட்டாங்கன்னா அந்த விளக்கு தெரியாது. அப்போ அவர் அழைப்பதற்கு அவர் திருச்சிலம்பு ஓசை காட்டி திருவடியை வந்து அடைகன்னு அழைக்கிற சிலம்புவது சிலம்பு என்று சொல்வார். விளங்குதா? அதுபோல அந்த நாத ஒளிகாட்டி நம்ம இருக்கிறார். இது அவருக்கு கண்ணப்பருக்கும் இது என்கொல், இந்த ஓசை என்கொல் நானா அப்படின்னு கேட்குறார். அது இங்கே உள்ள வண்டியினுடைய ஓசை அப்படின்னு அவன் நானாமல் சொன்ன நானான்கிற. விளங்குதா? ஆமாம். அதுபோல இவருக்கு அந்த திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்தி வர, நேர்பட நின்று அங்கே உந்தி வரன்னு உந்தியாரில் சொல்லுவார். அதுபோல் அந்த திருச்சிலம்பு அவரை அழைப்பது போல இங்கே வேத ஓசை. அதை உமாபதி கோயில் புராணத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அவர் எழுந்தருளும் போது என்னென்ன ஓசையெல்லாம் அந்த கையிலையில் கேட்கும் என்பதை இங்கே அதே போல் இங்கே சொல்கிறார். அந்த சமயத்தில் அந்த பிரதம கணங்கள், அந்த சிவகணங்கள் பேரிகை, காகளம், சுரமண்டலம், துந்துவி, சின்னம், சடங்கை, சல்லிகை போன்ற வாத்தியங்களை முழங்குகிறார்கள். சிலர் ரெண்டு பக்கமும் இருந்து அந்த பெருமானுக்கு கபடி வீசுகிறார்கள். சிலர் ஆலவட்டம் அசைக்கிறார்கள். சிலர் முத்திரான வெண்குடை கவிக்கின்றார்கள். தும்புரு, நாரதர், சித்த வித்யாதரர்கள் இவர்களெல்லாம் வீணை சேர்த்து அந்த சிவபெருமானது நின்மல தவக்கீர்த்தியை பிரதிபாதிக்கின்ற, பிரதிபாதித்தல் என்ன வெளிப்படுத்துது, பிரதிபாதிக்கிறதுங்கிறது ஆமாம், அவருடைய கீர்த்தியை வெளிப்படுத்துகின்ற சாம வேதங்களை பாடுகிறார். அதுதான் அந்த மிக நல்ல வீணை தடவி அப்படிம்பாரு இல்லையா? ஆமாம். அதுபோல் எங்கள் அப்பர் சுவாமிகள் அந்த நீற்றறையில் இருக்கும்போது மாசில் வீணை, வீணையில் என்ன மாசில்லாத வீணை, நல்லா தொடச்சி துப்புரவாக வச்சுருக்கதா? அது அங்கே சொல்லுவார். அந்த மாசில் வீணையாவது மற்ற 8 வகை வீணைகள் இருக்குது. அந்த வீணைகளில் எழுதுகிற காணமெல்லாம் அதெல்லாம் இசை ஓசை. அதெல்லாம் என்ன ஓசை? இசை ஓசை. இசை ஓசைன்னா தெரியுங்களா? அப்படி பார்க்க முடியும். இசை ஓசைன்னா பொருள் இல்லாத வெற்று ஓசை. டிங்கி டிங்கின்னு சத்தம் கேட்குது. அது என்ன பொருள் இருக்குது? விளங்குதா? அதுதான் வெற்றோசை. அது இல்லை இங்கே கேட்கறது எழுத்தோசை. இது கேட்கறது, இந்த வீசையில் கேட்கறது எழுத்தோசை. பஞ்சாக்கரத்தை எப்படி அந்த ஆனார் குழல் வெறுமனை வீணு சத்தம் வரல, என்ன வருது? பஞ்சாக்கரம். கேட்பவர் படிப்பவர் எல்லாத்துக்கும் உறுதி அளிக்கக்கூடிய பஞ்சாக்கரத்தை. அந்த அது தகர ஓசை. தகர ஓசைன்னானது இந்த தகரம். தகர ஓசைனா அது இந்த வாக்கு ரூபமானதல்ல. தகரம்னா அது தகராலயம் சொல்கிறோம்ல, சிற்றம்பலம்.
விளங்குதா? அறிவு வெளியில் ஏற்படுகிற ஓசை. அதனால இது எல்லா வயங்களையும் இந்த ஓசை மூலம் அது ஒரு அளவுக்கு உட்படுவதல்ல, அது வியாபகமானது, எல்லா உலகும் கேட்கு. அதனால தான் ஞான சம்பந்த பெருமான் அந்த தோடுடைய சிவியனை படிக்கும்போது ஓ கூட அந்த இத்தை சேர்க்கிறாரு. அது தகர ஓசை, அது வையம் தன்னை நிரப்பி எல்லா உலகத்தையும் நிரப்புதா இல்லையா? ஆமாம், அது இதை மாதிரி இந்த மாயா காரியமான ஓசை அல்ல. விளங்குதா? அதனால இங்கே அந்த பஞ்சாக்கரத்தை ஓசை எழுப்புறதுனால அது மாசில்லாத வீணை என்றார். அதுபோல் இந்த இவங்கெல்லாம் வீணை வாசிக்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த வீணை வேஷத்தில் பெருமானுடைய கீர்த்தியை வாசிக்கிறாங்க. வீணையில் எதை வாசிக்கிறாங்க? பெருமானுடைய கீர்த்தியை பாடி வாசிக்கிறாங்க. அதனால் அதை பிரதிபாதிக்கின்ற சாமவேதங்களை அந்த வீணையில் பாடினார்கள் என்று சொல்கிறார். அதனால் உடைவாழும் அந்த பிரபபுரம் தாங்கி பிரம்பு தாங்கி, உடைவாழும் பிரம்பும், இது யாருடையது? இதெல்லாம் நந்தியம் பெருமானுடைய திருச்சின்னங்கள். தாங்கி அந்த சித்தாந்த சைவ சிகாமணி, சித்தாந்த சைவ சிகாமணி முதல் குருநாதர், அந்த அபர பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார நந்தி, அந்த அதிகார நந்தி நந்தியேஸ்வரர் சிவபெருமானுக்கு பக்கமாக ஒரு பக்கத்தில் நிற்க, லட்சுமி தேவியும் பூதேவியும் தேவ மாதர்களும் உலக மாதாவாகிய பார்வதி தேவியாரும் அவர் பக்கத்தில் நின்று அவரை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பிரம்ம விஷ்ணு முதலியோர்களெல்லாம் அந்த பெருமானுக்கு பக்கத்தில் உரைக்கரும் சிரத்தையுடன் எழுந்து சிவபெருமான் கருணை கூர்ந்தருளும் சமயம் இதுவே என்று, பெருமான் நமக்கு அருள் பாலிக்கிற சமயம் இதுதான் என்று அவர்கள் சிரமிசை கரதலம் கூப்பி ஹரஹர முழக்கம் செய்து அந்த திரிதாங்க நமஸ்காரம் செய்து ஹரஹரான நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னா என்ன சாமி? இதெல்லாம் அந்த ஆலகார நஞ்சு எழுந்து வரும் பொழுது தேவர்களெல்லாம் ஆற்ற முடியாது பயந்து ஓடும் பொழுது பெருமானை கடைசியில் சரணடைகிறார்கள் சிவபெருமான். அதுதான் எங்கள் துன்பத்தை அறுப்பாயாகன்னு அர்த்தம். கரணே, எல்லாத்தையும் சங்காரம் செய்கிறவனே, எங்களுடைய துன்பத்தை சங்கரிப்பாயாக என்று பெருமானிடத்தில் வேண்டாம். அவர்களுக்கு கருணை கூர்ந்து அருளும் போது சொன்ன கோஷம் இது இல்லையா? நம்ம பார்வதி பதையே நீயே சரணங்க ஹரஹர மகாதேவா, எங்களுடைய குற்றங்களையெல்லாம் ஆமாம் மன்னித்து எங்கள் துன்பங்களை அறுப்பாயாகன்னு. அதனால தான் மாகேஸ்வர புகேஸ்வரை சொல்கிறவங்க சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம பார்வதி பதையேன்னு சொன்னால் என்ன சொல்லக்கூடாதும்பாங்க? ஹரஹர மகாதேவான்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? அந்த சாப்பிட்றதுங்கிறது சிவப்பிரசாதம். அது அறிந்து அறிவு நிறையலை அப்படின்னா தான் என்ன சொல்லணும்? ஹரஹரன்னு சொல்லணும். அதனால் மீளம் சாப்பிடணும்னு வச்சுருக்காங்க. அதுதான் அதனுடைய தாத்பரியம். விளங்குதா? அதனால் இங்கே அந்த நந்தியம் பெருமான் எல்லாரும் அவங்க பக்கத்தில் நிற்க, அவங்கள்லாம் நமக்கு சிவபெருமான் கருணை கூர்ந்தரக்கூடிய தருணம் இது என்று அவர்கள் ஹரஹர முழக்கம் செய்து அழல் வாய்ப்பட்ட மெழுகே போல மனம் நெக்கு நெக்கு உருக, தேகம் கம்பிக்க, உடலெல்லாம் நடுங்க, ரோமம் சிலிர்ப்ப, மயிர்கால்கள் தோறும் ஸ்வேதசலம் உண்டாக. ஸ்வேதசலம்னு வேர்வை, அதெல்லாம் அந்த 10 வகை மெய்ப்பாடுகளில் ஒன்று. அப்படி வேர்வை துளிர்த்து நிற்க,
கண்களில் இருந்து ஆனந்த பாஷ்யம் சொரிய நாத்தழுதழுத்து உடை தடுமாற தம்மை மறந்து அந்த பேரின்ப சாகரத்து அமிழ்ந்திருக்கிறார்கள். இப்படி நிகழ்வுறும் சமயத்தில் பெருமான் கருணை வெள்ளம் பொழிகின்ற திருமுகத்திலே ஒரு சிறிய புன்னகை காட்டி, அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் என்பான் சேக்கிழார் பெருமான். முகமே எப்படி இருக்குது, அருளை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதில் வேற ஒரு சிரிப்பு வேறு. அதனால் அதுபோல் அவர் அந்த திருமுகத்திலே புன்னகை காட்டி தமது சன்னதியில் நிற்கின்ற அந்த கணாதிபதிகளை பக்தர்களை நோக்கி அருளி, அன்பர்களே, எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறார், அன்பர்களே, திருவாதபுரீஸ்வரர் என்பவனுக்கு ஞான உபதேசம் செய்யுமாறு நான் இங்கே எழுந்தழியிருக்கிறேன். அவருக்கு தெரியாது, இங்கே உள்ளவங்கள்ட்ட அவர் சொல்கிறார், நான் அதற்காக இங்கே வந்திருக்கிறேன். ஆகலின் நீங்கள் யாவரும் ஞானாசிரிய வடிவம் கொண்டு செல்கின்ற அந்த பெருமானுக்கு நமக்கு சீடர்களாக அமையும் வண்ணம் நீங்கள்லாம் உங்களுடைய உருவத்திலிருந்து மாறி மானிட உருவலை வாங்க என்று கணங்கள் மற்ற எல்லாத்துக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதனால் மானிட வேடம் தரித்து எம்முடன் வம்மின் என்று ஆக்ஞாபித்து அருளுகிறார். எம்பெருமான் கட்டளையிட்டருடைய காரணத்தினாலே ஞானாசிரிய வடிவம் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பெருமானுக்கு அரி பிரம்ம அதீதமாயிருக்கின்ற திருச்சரண அரவிந்தங்கள் அவங்கெல்லாம் இந்த பெருமானுக்கு கூட வந்திருக்கக்கூடிய அரி பிரம்ம இந்திராதி கணங்கள் இவங்க எல்லாம் அந்த கூட்டம் அனைத்தும் வேதங்களின் சிரசாகிய அந்த உபடங்களுக்கு அதீதமாக இருக்கிற, அதாவது வேத ஆகமங்களுக்கெல்லாம் எட்டாத அந்த திருச்சரண அரவிந்தங்கள் பாத தாமரை, அந்த பெருமானுடைய பாத தாமரை பூமி தேவி ஜன்மாத்தரங்கள் தோறும் அந்த பஞ்சாக்கினி மத்தியிலே இருந்து வரிந்து இயற்றிய துஷகரமான தீபங்களின் பெரும் பயன் என்று சொல்லும்படி தரை மீது தீண்ட மெல்ல மெல்ல சென்று அந்த திருப்பெருந்துறை என்னும் தீவிய சேத்திரம் அடைந்து அங்கே புன்னாகம், சாணம், சம்பகம், நாரத்தம், குங்குமம், செரிந்தி, கோங்கு, பாடலம், பனசம், சூதம், புறா, பூகம், தெங்கு முதலிய சாயா விருட்சங்கள் செறிந்து சூரிய கரணம் அணுப்பிரமாணமேனும் விளப்பராது சைத்தியம் பொருந்தி மலர் மந்தமாருதம் வீசப்பெறும் மனோரம்யமான ஒரு பூஞ்சோலையிலே சென்று அதன் மத்தியில் பெருமான் சுகந்த மலர் நிறைந்த சாகைகள் தெரிஞ்ச அந்த குருந்த மரத்தின் அடியிலே இந்த அடியார்களெல்லாம் சூழ எழுந்தருடி அந்த திருவாதபுரீஸ்வரது பாசபந்தம் கழித்தருக்குரிய காலம் பார்த்து இனிது அமர்ந்திருந்தார் என்று அங்கே சொல்கிறார். இவர் வர்றதுக்கு முன்னாலே அவர் அங்கே ரெடியாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இந்த இது நாம் கடந்த வகுப்பில் பார்த்ததனுடைய தொகுப்பு இல்லையா? நாம் அந்த கடந்த வகுப்பில் வெம்பிறவி வேளைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமம் எனும் நட்பினை பிடித்தால் எம்பிரான் அருட்கரையில் ஏறுதுறாமல் அம்புவி மொழிந்துள அதன் பெயர் பெருந்துறை என்று அந்த பெருந்துறைக்கு அந்த பெருந்துறைன்னு பேர் வருவதற்கு காரணத்தை ரொம்ப விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து
அந்த 11வது பாட்டில் ஏனமில் பெருந்துறை என்னும் பதியின் ஞாஞர், அந்த பெருந்துறையின் பக்கத்தில் காணமிகு புன்னை வளர் கந்தம் உள சந்தம் வான உயிர் சம்பக மரம் திகழ் நரத்தம் தேனனம் முரன்று 7 செருந்திகள் பொருந்தி என்று அந்த பெருந்துறை பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களில் சோலைகளில் என்னென்ன மரங்களெல்லாம் இருந்தது என்பதை அங்கே சொல்கிறாரு. எனவே அந்த திவ்ய கஷேத்திரம் இப்படி அந்த இடத்துல அந்த பதியின் ஞாங்கர்ங்கிறது அது பக்கத்தில், ஞாங்கர்னா பக்கம்னு அர்த்தம். அதனால் அதுக்கு பக்கத்தில் ஞாத்தல்ங்கிறது பொருந்தி இருத்தல், கட்டுதல். காணம்ங்கிறது காடு, நந்தனவனம் அதில் மனம் பொருந்திய மரங்கள், சந்தனம், சிவபூசையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சந்தன மரம் இருந்திருக்குது. கொழஞ்சி பழம் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, நறுமணப் பொருள் அது இருக்குது. செருந்தி என்பது ஒரு வாட்கோரை புல் என்பார்கள். அது மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடிய தாவரம். செருந்தி செம்பன் மலர், அது மஞ்சளாக இருக்கிறதுனால செம்பன் மலர் என்று திருமுறைகள் அதை சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கோரை தில்லையில் இருக்கிறது, அது கடல் பக்கத்தில் இருக்கிற இடமா இருக்கிறதுனால அந்த தில்லை வனம்ங்கிறதே கோரை புல் தான் இல்லையா? அதுபோல் இந்த திருப்பெருந்துறையும் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கடல் கோரைகள்லாம் அங்கே நிறைய இருக்கும். அதனால் இதெல்லாம் அந்த பாலை, இந்த நெய்தல் நிலம் இருக்குது, கடல் சூழ்ந்த இடங்களுக்குள்ள தாவரங்கள் அதெல்லாம் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட இடம்ங்கிறாரு. அந்த இடத்த சொல்லும் பொழுது நாம் கடந்த வகுப்பில் அந்த பெருமானுக்கு சூட்டும் மலர்கள் இல்லையா, ஆட்டும் மலர்கள், சூட்டும் மலர்களும் இங்கே நிறைஞ்சிருந்தன. ஆட்டு மலருங்கிறது அந்த பெண்கள் பறித்து விளையாடுகிற மரம், பூக்களும் இங்கே நிறைஞ்சிருந்தது என்று பார்த்தோம். அதனால் அங்கே பொன்போலும் கொத்தாக பூக்கின்ற அந்த மலர்கள், மகளிர் குவித்து விளையாடும் மலர்கள் அங்கே நிறைஞ்சிருந்தது. தூய வெண்டுரை பரதவர் கொடுப்பன வலைகள் என்று இந்த கடற்கரையில் வேறு மற்றதெல்லாம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். அதாவது அந்த கடற்கரை பகுதியில் வாழ்கின்ற பரதவர்கள் என்ன செய்கிறாங்கெல்லாம், பரதவர் தொடுப்பன வலைகள் அன்றாடம் அவங்க மீன் பிடிக்கிட்டு வர்ற வலைகளை அன்னன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஆமாம் அது அருந்து போன இடத்தெல்லாம் கட்டி புதுப்பிக்கிறாங்க. அதுபோல் சேய நீழ்விழி பரத்திய தொடுப்பன செருந்தி, அந்த செம்படவ பெண்கள் அவங்கள்லாம் செருந்தி பூக்களை எடுத்து மாலையாக தொடுக்காங்க. பரதவரெல்லாம் வலையை தொடுக்காங்க, இவங்களெல்லாம் பூக்களை தொடுக்கிறாங்க. ஆய பேரளத்து அளவர் அளப்பன உப்பு, அங்கே உப்பளங்கள் நிறைஞ்சிருக்கிறது. ஆய பேரளம்னா பெரிய உப்பளங்கள். அந்த உப்பளங்களில் இருக்கிறவங்க அளவர் என்பது நெய்தல் திணையில் உப்பளங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு பேர் என்ன பேர், அளவர். அந்த அளவர்கள் அந்த உப்புகளை அளந்து விலை பேசி கொடுக்கிறார்கள். உப்பு அமைப்பொருளுக்கு விற்பவங்க. இதெல்லாம் நெய்தல் திணைக்கு உள்ளது. நுழைஞருங்கிறது யார், மீன் பிடிக்கிறவங்களுக்கு பேர் நுழைஞர். பரதவர்னு ஒன்று இருக்குது, நுழைஞர்.
அது மாதிரி அந்த உப்பு அளக்கிறவங்களுக்கு பேர் அளவர், உப்பளத்தில் வேலை செய்யணும். எனவே வெண்துறை, அந்த வெண்துறை என்பது அந்த வெண்மணலை உடைய கடற்துறை. இந்த கடற்கரையில் வெள்ளை மண் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க, வெண்துறை. அந்த பெருந்துறை பக்கத்தில் வெண்துறை இருக்கிறதா சொல்கிறார். அதனால் அந்த வெண்துறை என்பது வெண்மணல் பகுதிகள், படுமணற்கரை என்பார்கள். அது பெரும்பாலும் அந்த மணல் வெள்ளையாக இருக்கிறதுனால, அது கருமணல்ங்கிறது வேறு அபூர்வமாக இருக்கக்கூடியது. பெரும்பாலும் கடற்கரை மணல் வெள்ளையாக இருக்கிறதுனால அதை வெண்துறைங்கிறார். எனவே அந்த வெண்முறையெல்லாம் நிறைந்து அந்த பாண்டிய நாட்டினுடைய கடற்கரை வெண்மணல் கொண்டது. அந்த அந்த கரைக்கும் தூய்மை மணலிலால் ஆனது. அந்த மணலின் தூய்மை, அதனால் தூய வெண்துறை. அது சுத்த வெள்ளை கலரில் அந்த மணல் காணப்படுகிறது. அந்த மணலினுடைய தூய்மை என்பது வேள்விகளில் அந்த வேதிகை இருக்கா இல்லையா, அந்த குண்டத்தில் கீழே எதை பரப்புகிறாங்க, தூய மணலை. அதனால் அந்த வேதிகளில் வெண்மையில் அந்த வெண்மணல் பரப்பி அதன் மீது எதிர் வளர்த்தல் வேண்டுமென சிவ ஆகமங்களிலே விதித்தவாற்றான் அறியப்படும். அதனால் இந்த வெள்ளை மணல்கள் அங்கே நிறைஞ்சிருக்கு. புரிநூலவர் வேள்வி களத்தில் புனைந்த வேதிகை மேல் மணல்வெண் பரப்பி இடையே வளர்த்த செந்தி எனுமால் என்று அந்த நமினியந்தி அடிகள் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் இதை குறிப்பிடுகிறார். எனவே சாந்தி முதலியவையின் பொருட்டு நிறுவி பூசிக்கப்படுகின்ற நிறை குடங்கள் நீரில் இடப்படும் ஐவகை மண். அந்த மண்ணை அந்த குடங்களில் போடுவாங்க சாந்தி செய்யும்போது. அந்த ஐவகை மண்ணில் பஞ்ச மிருத்திகை என்பார்கள். மிருத்திகைன்னா மண், 5 வகையான மண் போடுறதுல இது ரொம்ப முக்கியமானது. கடல் மணலும் ஒன்று என்பார்கள். இனி அந்த வெண்டலை புணரி குணகடல் என்று புறநானூறு சொல்லும். புணரி என்பது கடல் அல்லது அலையை குறிக்கிற ஒரு சொல். அதனால் அந்த புணரியில் தொடுப்பன வலைகள் மீன்பிடிக்கும் வலைகள், தொடுத்தல், புதிய வலைகளை பின்னுவதும் பழையனவற்றை பழுது பார்த்தலும், கடலில் பெருமீன்கள் படுதலின் வலைகள் அவ்வப்போது சிதைவுறுவன. ஆதலின் அவை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அதை அப்பப்போ பழுது பார்த்து சரிப்படுத்தணும். அதுபோல் பரத்தியர் அணிந்து கொள்வதற்காக செருந்தியை தொடுப்பார்கள். அந்த மீன்விலை பரத்தியராக இருந்தாலும் தம்மை அணி செய்து கொள்ளும் பழக்கமுடையவர்கள் என்பது, அவர்கள் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சு இருந்தாலும் அவருடைய பணச்செழிப்புக்கு ஒன்றும் குறைவில்லை என்பது. அதனால் அவங்க தங்களை அழகுபடுத்துறதுக்கும் நேரங்களை செலவழித்தார்கள் என்று. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த இடம் அவ்வளோ ரம்யமாக இருக்குது. எதுக்குன்னா, அந்த பெருமான் அங்கே உட்கார்ந்துருக்கிறது எதுக்காக வந்திருக்கிறாரு, இந்த வாதவூர் அடிகளுக்கு அணி செய்ய, இந்த வாதவூர் அடிகளுக்கு அணி செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கிறாருங்கிறத இப்படி விரிவாக எல்லாமே அப்படி அணியோடு அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துல பொருத்தமான இடத்துல இங்கே இவருக்கு தீட்சை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதை அங்கே சொல்கிறாரு. எனவே அந்த தலத்தின் கண்ணை அந்த பெருந்துறை பக்கத்தில் காணமிகு பின்னை, காணமிகுங்கிறது வாசனை மிகுந்த புன்னை மரங்களும் வளர் கந்தம் உள சந்தம், வளர் கந்தம் உள சந்தம், கந்தம்ங்கிறது மனம், சந்தம்ங்கிறது சந்தன மரங்கள், வாசனை மிகுந்த சந்தன மரங்களும் வளரான் என்ற மனத்தை உடைய சந்தன மரங்களும் வான உயர் சம்பக மரம், ஆகாயத்தினின்று உணர்ந்த சந்தன மரங்களும் திகழ் நரத்தம் சேமைக்கண் விளங்கும் நாரத்தை மரம், கொழிஞ்சி வகை மரம், நாரத்தைங்கிறதும் கொழிஞ்சியோடு சேர்ந்தது தான். தேனினம் முரண்டு
செருந்திகள் பொருந்தி வண்டு கூட்டங்கள் ஒலித்து எழுகின்ற செருந்தி மரங்களும் பொருந்தி. அதை அங்கே குமரகுருபரர் சொல்லுவார். குமரகுருபரர் சொல்லும் பொழுது அந்த தில்லையில் குரங்குகள் மரத்தில் தாவி தாவி போகுது. அப்படி தாகும் பொழுது அந்த செருந்தி கொடிகளில் சாந்தி போகும்போது அதில் தேனீக்களெல்லாம் இது குதித்த உடனே எல்லாம் பறந்து அந்த ஒலித்து போகுது என்று சொல்லுவார். அதுபோல் இங்கே இந்த தேனினம் முரண்டு செருந்திகள் பொருந்தி, அந்த செருந்தி மலரில் தேனீக்கள் பொருந்தி இருக்குது. அதில் அசைவு ஏற்படும் பொழுது திடீர்னு அந்த அதில் இருக்கிற வண்டுகளெல்லாம் வெளியில் பறக்குது என்பார். ஞாங்க என்பது ஞாங்கரின் கண், அது பக்கத்தில் அன்னபிறவும் என்பதனால் கொள்க. எனவே செருந்தி செங்கோடு அந்த கோட்டில் கோடு அந்த கொம்புகளில் இருந்து பாடல நடும் பைங்கமுகு தெங்கு விரைந்து அடி அந்த இடத்துல இந்த சத்தங்களெல்லாம் நிறைந்து கொண்டு இருக்கிறது. அந்த கொழிஞ்சி செடிகள் இருக்குது, இந்த மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தில் நல்ல மலர்கள் இருக்குது. மரத்தில் அந்த மலர்களில் தேனீக்கள் இருக்குது. அது அப்பப்போ எழுந்து போகும்போது அது அந்த தேனீக்கள் ஓசையை எழுப்புது, குயிங்கன்னு ஓசையை எழுப்புது. அந்த ஓசை அங்கே அருமறை விளக்கம், இப்படி பல ஒளிகளும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அழற்கண் மந்திர முழக்கம், இந்த செய்கிறவங்க யாகம் பண்ணுறவங்க அங்கே மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பெருமைசால் சுரரி கூவி அவி அழிக்கும் பெருமுழக்கம். அங்கே யாகம் செய்கிறவங்க அந்த யாகம் செய்து அதில் அந்த அவிங்கிறது என்னது? ஆமாம், அந்த சோறு, அந்த அவி அழிக்கின்ற அதை முடித்த உடனே எல்லாத்துக்கும் பிரசாதமாக அந்த அவியை கொடுப்பாங்க. அவங்களுடைய சப்தமும் அவர் ஏற்கும், அதை ஏற்கிறவங்களுடைய வாங்கிறவங்களுடைய சத்தமும் செரிமலி முழக்கம் உண்டபின் ஆசி செப்பிடும் முழக்கமும், அதெல்லாம் வாங்கின அந்தணர்கள் அவங்களுக்கு ஆசி கூறுகிற அந்த சப்தமும் ஒன்றி கருநிற கொன்று இறங்கு எரிதரங்க கடன் முழங்கு, அப்படி எழா வகை அடங்கும் என்று சொல்லுவார். அதனால் இங்கே அருமையான வேத முழக்கம் கேட்குது. வினைதகும் வினைகளை அழித்தற்குரிய யாகங்களில் செய்யக்கூடிய அந்த மந்திர ஓசைகள் கேட்குது. அந்த மந்திர முழக்கமும் அந்த மந்திரம் செய்து வேள்வி முடிந்த பின்னாலே அந்த சுரரை தேவர்களை கூவி அழைத்து அவிர்வாகம் கொடுக்கிற அந்த முழக்கமும், அதை பெற்றுக்கொள்கின்ற அந்த தேவர்களுடைய சத்தமும், செரிமலி முழக்கமும் போர்மிகு முழக்கமும் உண்டபின் அபிஷை உண்ட பிறகு ஆசி செப்பிடும் முழக்கமும், அவங்க அதை பெற்றவங்க இவங்களுக்கு ஆசி கூறுற சத்தமும், யாக கர்த்தாவுக்கு ஆசிகள் சொல்கிற முழக்கமும் ஒன்றி இதெல்லாம் ஒன்றுபட்டு கருநிறத்தையும் கரை கொண்டு கரையை கரைந்து இறங்கு ஒலிக்கின்ற அது பக்கத்தில் இருக்கிற அந்த கடலில் இருக்கிற அந்த அலை ஓசையை இந்த முழக்கமெல்லாம் அடக்கி நிற்குது. அதனால் அந்த வாதவூரடிகள் அவர் கேட்கும்போது இங்கே பக்கத்தில் இருக்க கடல் ஓசை தான் இந்த ஓசைன்னு கூட வந்திருக்கிற பரிவாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஓசையை அடக்கி எந்த ஓசை கேட்குது? இந்த ஆகம ஓசையும் வேதங்கள் ஓதுகிற ஓசையும் இந்த யாகம் செய்கிறவங்களோட ஓசையும் அதை பெறுகிற தேவர்கள் அவங்க ஓசையும் அவங்க ஆசி கூறுகிற ஓசையும், இப்படி எல்லாமே மங்கள ஓசையாக அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது அந்த கடல் ஓசை எழா வகை அடக்கிவிடும் என்று சொல்கிறார். எனவே இப்படி
அருமையான ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல அங்கே இருக்கிறவங்க தருப்பை கொய்தரும். அங்கே இருக்கிற மக்கள் தருப்பை அறுப்பவரும். தர்ப்பப்புல்லை போய் சேகரிக்கிறாங்க. அது எல்லா நாளும் அறுக்க முடியாது, அது குறிப்பிட்ட நாளில் தான் அறுக்க முடியும். அந்த நாளில் அந்த மந்திரம் சொல்லி அதை முறையாக அப்படி அறுப்பவரும் சமிதை தேரினரும். சமித்துகளை சேகரிக்கவங்க, யாகத்தில் போடக்கூடிய சமித்திகளை சேகரிப்பவரும் தழைத்த மாயிலை பறிக்கினரும். மாய இலையை பறிக்கிறவங்களும் விருப்போடு ரொம்ப விருப்பத்தோடு சிறந்த பசுக்களின் பஞ்சதிரவிய அந்த கவ்யத்தையும் கூட்டுனரும், அந்த பஞ்சகவியத்தை முறைப்படி சேர்ப்பவரும் வியன் பவித்திரம் முடிகினரும். பவித்திரத்தை தர்ப்பப்புல்லினால் கையில் போடக்கூடிய அந்த பவித்திரத்தை முடிப்பவரும் அரும்புகளையும் மெல்லிய மலர்களையும் நந்தனவனம் தன்னை அடைந்து நந்தனவனத்தை சேர்ந்து எடுப்பவரும் அந்த பூக்களை சேமிப்பவரும் நூலாய்ந்த சாத்திரங்களை படிக்கிறவர்களும் அழகு மிகுந்த மேலோரும் உபசாரம் செய்பவரும் இப்படி சரிதர இப்படிப்பட்டவங்கள்லாம் அங்கே நிறைந்திருக்கிறார்கள். அப்போ அது எவ்வளவு செழிப்பாக இருக்குது, எவ்வளவு அருள் நிறைந்த இடமா இருக்குதுங்கிறார். எனவே அப்படி அந்த சேரி விளங்கும். அந்த திருப்பெருந்துறைங்கிறத அதை ஒரு சேரிங்கிறார். அந்த சேரி அப்படி விளங்குகிறது. எனவே அங்கே தருப்பை அறுப்பவரும் சமித்தை தேடுபவரும் செழித்த மாயிலை பறிப்பவரும் விருப்பத்தோடு பஞ்சகவியங்கள் பசுவினுடைய திரவியங்களாகிய பஞ்சகூரங்களை சேர்ப்பவரும் பெருமையுள்ள பவித்திரத்தை முடிப்பவரும் அரும்புகளையும் மலர்களையும் நந்தவனத்தை அணைத்து அதெல்லாம் எடுப்போரும் சாத்திரங்களை ஓதுவோரும் இப்படி எல்லாம் சிவபுண்ணிய செயல்களாக நடந்துக்கிட்டு இருக்க இடம் என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த இடத்துல கோடு கவினும் பெரிய கோங்கு மிக ஓங்கும் பாடலம் நெடும் பலவு பைங்கமுகு தெங்கு நீடு அழி இறைத்து எழு நிறை குறவு சூதம் ஏடு அவிழ்ச்செலும் கவிர் இளஞ்சிகள் மகிழ்ந்து. இதெல்லாம் இந்த நல்ல மரங்களாக சொல்கிறார். இந்த மரங்கள்லாம் அங்கே கவிஞ்சிருக்கு. கோடு கவினும் பெரிய கோங்கு, கொம்பர்கள் விளங்கும் பெரிய கோங்க மரங்கள். அதாவது கோங்கு மரத்துக்கு துர்மோற்பலம் அல்லது கன்னிகாரம் என்று பெயர். இந்த கோங்க மரத்தினுடைய இலை, பூ, விதை, பட்டை, பிசின், பஞ்சு, வேர் ஆகியவை மருத்துவ பயனுடையது. நன்னிலம், அந்த நன்னிலத்தில் இருக்கக்கூடிய பெருங்கோயில் திருமங்கலக்குடி, திருக்கோடி, திருக்கை சின்னம் முதலிய தலங்களில் கோங்கு தலைமரமாக இருக்குது. கோங்கு முகைத்தன்ன குவிமுலை ஆகத்து என்று அகநானூறு சொல்லும். வேனில் கோங்கின் பூ பொகுட்டன்ன, வேனல் காலத்தில் பூக்கக்கூடிய கோங்கு பூ போல என்று புறநாறு சொல்கிறது. எனவே இந்த கோங்கம் என்று சங்கப்பாடல் கூடுகின்ற இந்த மரத்தை இக்காலத்தில் கோங்குன்னு சொல்கிறாங்க. அப்போது கோங்கம்ங்கிறது தான் அதனுடைய பெயர். இப்போ அது கோங்குன்னு அருவி ஒழிக்கப்படுகிறது. கோங்க மலரை பதத்தோடு பறித்து அந்த கோங்கின் மகரந்த பொடிகளை மகளிர் மேனிகளிலே பூசிக்கொள்வார்கள். அதற்காக அவற்றை செம்பாலான சிறிய பெட்டகத்தில் சங்க காலத்தில் விற்பனை செய்வர். செல்வர்கள் அவற்றை அந்த கோங்கம்பூவின் மகரந்தம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு சம அளவு பொன் கொடுத்து வாங்குவர். அப்போ அது அவ்வளோ உயர்ந்த திரவியமாக சொல்லப்பட்டிருக்குது. அது எலியின் காது கோங்கம்பூவின் மையப்பகுதி போல இருக்கும் என்று சங்க இலக்கியங்களில்
நிறைய பாடல்களில் பாடியிருக்கிறாங்க. மதுரையை அடுத்த வைகை ஆற்று படுகையில் பாணர்களுடைய முற்றத்தில் கோங்க மலர் கொட்டி கிடக்கும் என்று திருவிளையாடற் புராணம் சொல்கிறது. கோங்கம்பூ குடை போலவும் மீன் போலவும் இருக்கும். கோங்கினுடைய அடிமரத்தில் செதில்கள் பொறிந்திருக்கும். பூ, அந்த மரத்தினுடைய பூ பொன்னிறத்தில் இருக்கும். மரத்திலிருந்து கோம்ப மலர் காம்பருந்து விழுவது யானை ஓட்டுநர் வீசுகின்ற தீப்பந்தம் போல விடும். கோங்க மரத்தில் அதிரல் கொடியேறி படரும். அதில் அதிரல் என்ற கொடியை அதோட படர விடுவாங்க என்றெல்லாம் இதை சங்க இலக்கியங்களில் இந்த கோங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோங்க மரங்கள் அங்கே நிறைய இருந்ததாக அங்கே சொல்கிறார்கள். அப்புறம் பாடலம், மிக்கு ஓங்கும் பாடலம். பாடலம்ங்கிறது பாதிரி மரம். பாதிரி மரத்தினுடைய பெயர் புன்காலி என்பார்கள். இந்த பாடலம் என்பது சிவப்பு, வெண்சிவப்பு, குங்குமம் ஆகிய நிறங்களில் அதனுடைய பூ அமைந்திருக்கும். இது மழைக்காலத்தில் விளைகின்ற ஒரு வகை நெல்லுக்கும் பாடலம் என்று பெயர். கார்னு சொல்வோமா இல்லையா, கார் காலத்தில் விளையுது. அதுபோல் பாடலம்ங்கிறது மழைக்காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நெல்லுக்கு பெயர். இந்த பாடல மலர் மற்றும் இந்த பாடல மலரையும் குடிக்கும். பாடலம் என்பது சூளுரை, சபதம் என்ற பொருளிலும் வழங்கப்படும். பாடலம் என்ற மலர் நண்பகலில் பூக்கக்கூடியது. அதை சிலப்பதிகாரம் மதுரையில் அந்த மலர் கொட்டி கிடப்பதாக சிலப்பதிகாரமும் சொல்கிறது. பாடலம் கட்படுகையை மூடி நிழல் தரும் என்று சிலப்பதி ஆசிரியர் சொல்கிறார். எனவே இப்படி அந்த பாடல மரம், அந்த பாதிரி மரம் அங்கே நிறைஞ்சிருக்குது. நெடும் பலவு, நெடிய பலவுங்கிறது பலா மரங்கள். பலா என்பது பனசம், வருக்கை, பாகல், பலவு என்று அழைக்கப்படும். இந்த மரத்தில் விளையும் பழங்களிலே பெரிய பழம் பலாப்பழமாகும். சில இடங்களில் மட்டுமே இது முறையான விவசாய முறைப்படி முழுமையான தோட்டங்களில் வளர்க்கப்படுகிறது. இது சங்க காலத்தில் முக்கணிகளில் ஒன்றாக சொல்லப்பட்ட சிறப்பு உடையது. அதனால் அந்த பலா மரங்கள் அங்கே பகுதியில் நிறைய வளர்ந்திருக்கிறது. பாதிரி, பலசம், பலசம்ங்கிறது இந்த பலாமரம். இந்த பலாமரத்தை பற்றி சங்க இலக்கியங்களில் ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், 20-25 பக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. பைங்கமுகு, பசிய கமுக மரம். இப்போ அந்த கமுகெல்லாம் பாக்கு மரம், அது இப்போ அதெல்லாம் அதுக்கு மவுசெல்லாம் இப்போ குறைஞ்சிடுச்சு. வெற்றிலை போடுறவங்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் அந்த கமுக மரம் அங்கே நிறைஞ்சிருந்தது. தெங்கு, தென்னை மரங்களும் அழியரைத்து எடு நீரை நீடு குறவு, அந்த வண்டிகள் ஒளித்து எழும் வரிசையாக நெடிய குறாமரங்களும் ஏடவிழ் செழும் கவிர். ஏடு அவிழ்னா இதழ் விரிகின்ற செழுமையான முறுக்க மரங்களும் இளஞ்சி மரங்களும் மலிந்து மகிழ மரங்களும் அங்கே நிறைந்திருந்தன என்று இங்கே என்னென்ன மரங்கள்லாம் அந்த பகுதியில் வளர்ந்துருதுன்னு சொன்னார். மாகவின் மிகும் கலபம் மஞ்சை. இப்போது அந்த மரத்தை சொன்னவர் அங்கே இருந்த என்னென்ன பறவைகள் மிருகங்களெல்லாம் இருக்குங்கிறத இங்கே சொல்கிறார். மா கவின்மிகும் கலபம் மஞ்சை, சிறை அன்னம், கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம், இதெல்லாம் நெருங்கி இருக்க. மீக்குலவும் மந்தியினம், குரங்குகள், அது உந்துதோறும் மேல் மேல் ஆர்க்கும் நிமிரி எங்கனும் அடர்ந்து இசை தொடங்க.
அந்த குரங்குகள் கொப்புகளில் தாவும் போது அந்த கொப்புகளில் இருக்கிற ஞெமிரி வண்டுகள் அது இசைத்து எழுமாறு இப்படியெல்லாம் அந்த பகுதி இருக்குது என்று மாகவின் மிகும் கலப மஞ்சை நீல நிறம் பொருந்திய அழகுமிக்க தோகனை உடைய மயில்கள். அது கவின் மிகும். கவின் என்பது அது அழகை குறிக்கிறது. அது வசீகரம். அதாவது அது ஒரு அருமையான ஒரு தமிழ் வார்த்தை. தமிழ் மொழியில் அந்த கவின் என்பது பொதுவாக அழகுங்கிறது. அழகுன்னா என்னம்மா? ஆன்மாவுக்கு அழகுங்கிறது அறிவின் விளக்கம் இல்லையா? பொதுவாக அழகுங்கிறது திருங்கிறது. அதுக்கு பேராசிரியர் அவர் சொல்லுவார். திருக்கோவையார் உரையாசிரியர் பேராசிரியர் அவர் சொல்லும்போது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கு என்று அந்த திருவுக்கு விளக்கம் சொல்லுவார். ஒரு தடவை பார்த்தவன மேலே மேலே பார்க்க செஞ்சால் அது பேர் அழகு. அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம்னா அது அவலட்சணம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இங்கே கவின் கவின் என்பதற்கு ஏன்னா தமிழில் தான் அந்த வளமெல்லாம் இருக்குது இல்லையா? ஒவ்வொன்றும் சிறிய சிறிய வேறுபாடு. எல்லாம் அழகுங்கிறத பொதுமையில் குறித்தாலும் இல்லையா? இப்போ நாம் சொல்லுதல்ங்கிறதுக்கு 26 வார்த்தை இருக்கா இல்லையா? ஆமாம். செப்புதல், கலறுதல், இப்படி 26 ஒன்று ஒவ்வொன்றிலிருந்து வேறுபடுத்துவது. அவ்வளவு நுட்பமாக நம்ம உணர்ச்சிகளை தெரிவிக்கிற மாதிரி அவ்வளோ வார்த்தை செழிஞ்சிருக்குது. அதான் இங்கே அந்த தமிழை என்ன சொல்கிறோம்? செம்மொழிங்கிறோம். ஏன்னா அது செம்பொருளால் சொல்லப்பட்டது. சொன்னவன் செம்மையான அறிவுடையவன், அதனால் அது செந்தமிழ் அப்படிங்கிறார். அதனால் அங்கே சொல்கிறாரு, இந்த கவின் என்பது தமிழ் மொழியில் ஒரு அபூர்வமான ஒரு சொல்லில் ஒன்று. இது கண்ணை கவரும் அழகு. பார்த்தவனை அந்த கண்ணை திருப்ப முடியாது, அப்படி கவர்கிற ஒரு அழகுக்கு பேர் நினைப்பறான் கவின். இது செழிப்பை குறித்து நிற்பது. இது பெரும்பாலும் இந்த கவின் என்பது ஆணினத்துக்கு பயன்படுத்துகிறது. ஆண்களை குறிப்பிடும் போது கவின்னு சொல்லணும் அப்படிங்கிறார். அப்போது இந்த மயில், தோகை உடைய மயில்ங்கிறது ஆணினம். அதனால் இது என்ன சொல்கிறாராம்? கவின் மஞ்சை. எனவே ஆண்மயில் என்பது பொருந்த அதை கவின் மஞ்சைன்னு சொல்கிறாரு. அது பார்ப்போரை இருக்கும் நேர்த்தியான தோற்றத்தை குறிக்கிறது. அதனால் இது பற்றி ஆண்மயிலுக்கு அடையாக தரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. கலப மஞ்சை. கலபம்ங்கிறது தோகை, தோகை விரித்தாடுகின்ற மயில். மயில் அதன் தோகை கலபம். மஞ்சைங்கிறது மயில். சிறை அன்னம். அன்னத்துக்கு சிறப்பு சிறை. சிறைங்கிறது சிறகு இல்லையா? அது திருமுறையிலே வருது இல்லையா? அதனால் அந்த அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் அதை. திருப்பழனம். திருப்பழனம் அந்த பதிகத்தில் அவர் அந்த திருப்பழனத்தில் இருக்கிற பெருமானை பாடும் பொழுது அவர் அங்கே இருக்கிற அன்னத்தையும் சேர்த்து பாடுவார் இல்லையா? அதனால் அந்த அன்னத்துக்கு சிறகு எப்படி இருக்கும்? பஞ்சு போல இல்லையா? அது செம்பஞ்சா வெண்பஞ்சா? செம்பஞ்சா வெண்பஞ்சா அப்படிங்க. ஆமாம்.
அதை அந்த பஞ்சியினுடைய கால்கள் சிகப்பாக இருக்கிறது. செம்பஞ்சி குழம்பு, செம்பஞ்சின்னா அது குழம்பு, செம்பஞ்சி குழம்பு பூசுவது போல அந்த அன்னத்தினுடைய கால்கள் இருக்குது. அதனுடைய சிறகு வெண்பஞ்சி என்று அவர் சொல்வார். எனவே அதாவது அந்த பாட்டில் நடத்தை செம்மையானால் அறிவு தூய்மையாகும் அப்படிங்கிறது அந்த அன்னத்தை வச்சு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அந்த கால் செம்மையாக இருக்கா இல்லையா, சிகப்பாக இருக்காது. நடத்தை தூய்மையானால் அறிவு அது தூய்மையாகுங்கிறது. அப்படி அது அந்த பாட்டை சொல்வார். பரந்தாக்கும் பழனத்தான் என்று சொல்லுவார். எனவே அந்த மஞ்சை சிறகன்னம், சிறகுடைய அன்னங்கள், அந்த அன்னப்பறவை அது ராமாயணத்தில் வராதன் வதை படலத்தில் சிரமன்னம் அணையாள் என்று சீதையை குறிப்பார் கம்பர். அதாவது ராமன், லக்ஷ்மணன், சீதை இவங்கள்லாம் கானகத்தில் செல்கிற போது அங்கே விராதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் சீதையை தூக்கி கொண்டு போகிறான். அவன் அப்படி சீதையை தூக்கிட்டு போகிறப்போ ராமனை லட்சுமணனும் அந்த அரக்கனை மறித்து அவனோடு போர் செய்ய தொடங்குகிறார்கள். அப்போ அந்த விராதன்கிற அந்த அரக்கன் மாயம் செய்து இவங்க ரெண்டு பேரையும், ராம லட்சுமணரை விட விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு, யார் தடுத்தார்களோ அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு கையில் தூக்கிட்டு போகணும். இவளை விட்டுட்டான். யாரை? சீதை. அந்த சீதை பரிதவிப்பதை கம்பர் அப்படி சொல்கிறார். சீதை பரிதவிக்கிறார். அந்த சீதையினுடைய அவலத்தை கம்பன் அதை காட்டுறார். ஒரு குடத்தில் ஆண் அன்னமும் பெண் அன்னமும் இணையாக இன்பமாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் வேடர்கள் வந்து வலையை வச்சு பிடித்ததில் அந்த ஆண் அன்னத்தை அது மாட்டிக்கிட்டு சிக்கி கொண்டது. ஆண் அன்னத்தை அந்த வேடர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். அதை கண்டு அந்த பெண் அன்னம் எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கிறாள் இந்த சீதை என்று அவர் அந்த பாடலில் மா தயாளுடைய தன்கணவன் வஞ்சன் வலியின் போதலோடும் அமைந்தான் உலர்ந்து கொடியில் போதையிடும் ஓசி கொம்பு என விழுந்தனல் குளச்சீரை சேவல் குடியுண்ட சிறையன்னம் அணையாள் என்று. அதை இங்கே சொல்கிறது அந்த பெண்ணன்னம் தவிப்பது போல ஆணன்னம் பிடிபட்ட உடனே அது தன்னுடைய இணை பிடிபட்டதுங்கிறத கண்டு தவிக்கிற அந்த பெண்ணன்னம் போல அவள் தவிக்கிறாள் என்று சொல்கிறாரு. அதோடு கூட நம்ம சங்கற்ப நிராகரணத்தில் சொல்லுவார், இந்த ஆன்மாக்களுக்கு சுத்த நிலையை வந்தாங்க. சுத்த நிலைக்கு வந்தாச்சு, உபதேசம் பற்றாச்சு, குரு உபதேசம் பற்றாச்சு, பாசத்தை விட்டாச்சு. அது அந்த 9ஆம் நூற்பாவில் சொல்கிறது போல இவ் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வெம்புதுன்ற போல நோக்கி நிற்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்படிலாம் விட்டால் கூட இந்த உலகப்பற்று முழுவதும் போவதில்லை. ஏன் போவதில்லை? ஏம்மா போகிறதில்லை? ஏன்னா அதுதான் அந்த
விதேக முத்திக்கும் சதேக முத்திக்கும் உள்ள வித்தியாசம். காயம் உண்டேல் இருங்கண்மம் ஆய எல்லாம் உண்டாம். உடம்பு இருக்குன்னு சொன்னாலே மும்மலமும் இருக்குதான். அதனால் அதனுடைய தொந்தரவு இருந்துக்கிட்டு தான். உடம்பு இருக்கிற வரைக்கும் குளிக்கத்தான் செய்யணும் இல்லையா? நேற்று குளிச்சிட்டோம்னு இன்னைக்கு குளிக்காமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால் உடம்பு இருக்கிற வரைக்கும் எப்பேற்பட்ட ஞானி ஆனாலும் அவர்களுக்கு வினை வந்து தாக்கும்னு சொல்கிறார். அதனால் அந்த கழுவுதல் என்பது நீள நினைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லும் பொழுது உமாபதி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இடையர்கள் இடையன் ஒசித்த கொம்பனை இடையன் ஒசித்த கொம்பு போல. அப்படின்னா புரியலை. ஆடு மேய்க்கிறவங்க ஆடுக்கு இலை தலையாலெல்லாம் மரத்தில் இருந்து ஒரு இது வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் வெட்டி போடுவாங்க. அவங்க சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த கொம்பு மரத்தை முழுசியாக வெட்ட மாட்டான், பாதியை வெட்டி தொங்கிக்கிட்டு கிடக்கும். அது காஞ்சும் போகாது, மேலே நோக்கி வளரவும் செய்யாது. அதுபோல் இங்கே தீக்க பெற்றாலும் உடம்போடு இருக்கிற ஆன்மா அப்படிம்பார். முழுசாக விட்ட பாடும் இல்லை, முத்தி அடைஞ்ச பாடும் இல்லை. விளங்குதாமா? அப்படி ஒரு உதாரணத்தை உமாபதி சொல்லுவார். அதை இந்த பாட்டில் கம்பனும் சொல்கிறார். விளங்குதா? அந்த கணவனை இழந்து அவரை தூக்கிட்டு போயிட்டான்னு அவள் இருக்கவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிக்கிறான்னு அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறாரு. அதான் இங்கே அப்போ அந்த சிறை அன்னம்ங்கிறது அந்த வெண்மையான சிறகு. அதெல்லாம் இப்போ நாம் சந்நியாசம் சொல்கிறோம், 4 வகை சந்நியாசம் இருக்கா இல்லையா? அதில் சிறந்த சந்நியாசம் எதுன்னு சொல்கிறோம்? என்ன சந்நியாசம் சார்? அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு சார் சந்நியாசம் இல்லாமங்கிறோம் சார். சந்நியாசம் இல்லாமல் யாருக்கும் வீடு பேர் கிடையாது. சந்நியாசம் இல்லாமல், சந்நியாசம்னா காவி உடுத்தினா தான் சந்நியாசம்னு இல்லை இல்லையா? இப்போ நாம் தபம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஐயா? தபம்னா என்னது? தபம் செய்கிறோமா இல்லையா? அப்படின்னா தபம்னா சொல்லுக்கு என்ன பொருள்? தபு ப்ளஸ் அம் தபம். தபு ப்ளஸ் அம். தபுதல் அப்படின்னா பற்றுகளை விடுதல். சிவபெருமானை தவிர எல்லா பற்றையும் விடுததுக்கு பேர் தான் தபம். மற்ற பற்று எனக்கின்றி சொல்கிறோமா? மிக்க எல்லாம் போக விடுமின்கள் அப்படின்லாம் சொல்கிறாரா இல்லையா? எல்லாம் போக விடுமின்கள். சிவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பற்றுகளை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அப்போ தான் வீடு. விட்டால் தான் வீடு. அற்றது பற்றனில் உற்றது வீடுங்கிறார். அப்போது இந்த பற்று அது அவா அவா தவா பிறப்பினும் வித்து இல்லையா? உலகத்தில் லேசாக பற்று இருந்தால் கூட என்ன ஆயிரும்? தப்பாமல் பிறவி வந்துருங்கிறார். அதனால் அந்த தவம்னாலே விடுறது தான். அந்த சந்நியாசத்தில் எது சிறந்ததுன்னா பரமஹம்ச சந்நியாசம். பரமஹம்ச சந்நியாசம் அதை பாடியத்திலையும் சொல்லியிருப்பார், சிறப்பு பாயத்திலையும். அதை பரமஹம்சம்னா இந்த அன்னம் போல, அன்னம் போல இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் அதை நுகராமல் இருக்கிறவங்க அந்த பரமஹம்ச சந்நியாசம்ங்கிறது.
அதுதான் நாம் பெருமானிடத்தில் பூவை போடும்போது எப்படி போடுறோம்? பூசையில் பூவை எப்படி சார் போடுவீங்க? பூவை எப்படி போடுவீங்க? அள்ளி போட்டுருவீங்க? எப்படி? கம்ச முத்திரையில் எப்படி? இது சிவகலை, விளங்குதா? இது சுட்டறிவுடைய ஆன்மா, இது ஆணவம், இது பாசம், இது பசு, இது பதி, விளங்குதா? இது நீங்குதற்கும் இதை பெறுதற்கும். இது என்னது? நீர். இது பால். இது இது எது? இது அன்னம். ஆன்மா தான் அன்னம் என்று அப்படி சொல்கிறார். ரெண்டும் உலகத்தில் இருக்குது. பாசமும் இருக்குது, பதியும் இருக்கான். உங்களுக்கு எதை வேணுமோ, இது துன்ப காரணம், அது இன்ப காரணம், விளங்குதா? அதனால் ஹம்சமுத்திரை இது நீங்குதற்கும் இது பெறுதற்குமான வேண்டுதல். என் நெஞ்சை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த பூ தான் நம்ம நெஞ்சு. எனவே என் நெஞ்சில் பாசத்தில் பற்று அறுதற்கும் சிவத்தில் பற்று பெறுதற்கும், அதான் நீத்தல் விண்ணப்பம். பிரபஞ்ச வைராக்கியம்னு இருக்கா இல்லையா? இருக்குதுல்ல சார்? அதுதான். அதனால் பாசம் நீங்குவதற்கும் பெருமான் நீங்காதிருப்பதற்குமான விண்ணப்பம், அதுதான் நீத்தல் விண்ணப்பம். விளக்குதாமா? அதனால் இந்த ஹம்சம் அது சிறப்பாக சொல்லப்படுகிறது. கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம் நெருங்க, அந்த கோகுலம், கோகிலம்ங்கிறது என்னது? கோகிலமே குயில் இல்லையா? அந்த கோகிலம் காமிகளை கூவி கலகம் செய்யும் கரிய கோகுலம்ங்கிறார். அதாவது அந்த கோகிலம் அது எப்போ சத்தம் போடும்? உயில் கூவி துயில் எழுப்ப சொல்கிறப்ப ராமா இதில் வருதா இல்லையா? வருதில்ல. அப்போ அது எப்போ கூவும்? அதிகாலையில். ஆமாம், அது நம்மை காலையில் எழுப்பி விடுது, விளங்குதா? துயில் எழுப்புது. அது திருப்பள்ளி எழுச்சி. அந்த பெண்களெல்லாம் காலையில் எழுந்து இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நேரம் என்று எழுப்புவது போல இந்த கோகிலம் நம்ம எழுப்புது அப்படின்னு அங்கே சொல்வார். காமிகளை கூவி, காமினார் உலக இச்சை உடையவர்கள், அவங்களுக்கு என்ன பேர்? உலகருக்கு பேர் காமிகள். அவர்களெல்லாம் இதில் கிடக்காதீங்கன்னு எழுப்புதான், விளங்குதா? அதனால் காமிகளை கூவி கலகம் செய்யும் கரிய கோகிலம். அதனால் அது இருளான் என்ற கோகிலமே என்று திருக்கோவையாரில் இவர் பாடுவார், விளங்குதா? எனவே அது கருப்பாக இருந்தாலும் அந்த காக்கைக்கு சொல்கிற மாதிரி தான். காக்கை கருப்பாக இருந்தாலும் அது உள்ளம் வெள்ளம்பார் இல்லையா? எல்லாத்தையும் கூவி ஒன்றா இருந்து அருந்துதா இல்லையா? இல்லையா? அது கலர் கருப்பாக தான் இருக்குது, ஆனாலும் அது உள்ளம். ஆமாம், நாமெல்லாம் வெள்ளையாக இருந்தாலும் உள்ளம் ஒரே கருப்பாக இருக்குங்க. அதனால் இருளான் என்ற கோகிலமே என்று திருக்கோவையால் மணிவாசகர் சொல்வார். கோகிலம் என்ற சொல்லுக்கு இனிமையான குரல் கொண்ட பறவை என்பது அதுக்கு பொருள். அது எல்லாமே காரணப்பெயர் தான். எனவே கேட்போருக்கு குரலினால் இன்பத்தை தருகின்ற அந்த பறவை, அதுக்கு காளகண்டம் என்று பெயர் இல்லையா? காளகண்டம் யாருடையது? ஆமாம், பெருமான் கண்டம். அந்த பேர் இதுக்கு இருக்குது. கோகிலத்துக்கு காளகண்டம் என்ற பெயர் இருக்குது. காலம்னா என்னது? காலம்னா விஷம், அதான் நீலம். நீலகண்டம்னா என்ன? விஷம் பொருந்திய கண்டம், விடமுண்ட கண்டன் அப்படிங்கிறது. அதான் காளகண்டம். அந்த கோகிலம்
காளகண்டம் என்ற பெயர் போட்ட கோகிலம். அது கண்கள் செந்நிறமாக உடையதை செங்கட்குயில் என்று திணைமொழி 50 சொல்லும். அதனுடைய மூக்கு மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருப்பது. இதனை குயில்வாய் என்ன கூர்முகை என்று புறநானூறு சொல்லும். அந்த வாய் காட்டு மல்லிகை போல, அந்த மொட்டு போல அந்த வாய் இருக்கிறதாக சொல்வார்கள். இந்த ஆண் குயிலும் பெண் குயிலுக்கும் சிறகின் நிறத்தால் வேறுபாடு. ஆண் குயில் நீல நிற மின்னலுடன் கருமை நிறத்தில் இருக்கும். மணி நிற வெறுங்குயில் என்ற அதை அகநானூறு சொல்லும் என்பதோடு அந்த நிறம் பொன்னை உரைத்து பார்க்கும்போது பொடி விளங்குகின்ற கட்டளை கல்லோடு ஒத்திருப்பதை மின்னின் தூவி இருங்குயில் பொன்னின் உரைதுகள் கட்டளை கருப்ப என்று குறுந்தொகை அதை சொல்கிறது. கட்டளைக்கல்னா தெரியுமா இல்லையா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சொல்லுங்க மிச்சத்தை. தத்தம் கருமமே கட்டளைக்கல். திருக்குறள் தானே? ஆமாம். கட்டளைக்கல்னா என்ன? கட்டளைக்கல் கட்டி உரைக்கும் கல். உரைகள் பொண்ணினுடைய மாற்ற பார்க்குறோமா இல்லையா? ஆணியும் பாருங்க, அதுக்கு என்ன பேர்? ஆணி. உரையாணி. உரையாணி சொன்னது போல் இது உரைகள், மாற்று பார்க்குற களி. ஆணிகே பெருமானை சொல்கிறார்ல ஆணியேன்னு. அப்படின்னா என்ன? செவுத்தில் அறையில நெய்யிலுங்க கூடாது. ஆணியே என்னன்னா உரையாணின்னு அர்த்தம் இல்லையா? நாம் ஒருவர் நல்லவர் அப்படின்னா எவ்வளவு நல்லவர்னு எப்படி பார்க்கமா? பெருமானுடைய குணத்தோடு ஒத்து. அதனால் அவனுக்கு என்ன பேர்? ஆணிப்பொன்னு சொல்கிறோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? ஆணிப்பொன் அப்படின்னா மாற்று செக் பண்ணுற பொண்ணு. அதான் அங்கே கட்டளை கல்லுங்கிறது கட்டி உரைக்கும் கல். அந்த மாற்றை கட்டி உரைக்கிற கொல் என்று சொல்லுவார். அதனால் இந்த கோகிலங்கள் காலையில் கூவிக்கொண்டிருக்கிறது. இந்த கோகிலத்தை பற்றி மீக்குலவும் அந்தியினம் ஒந்துதோறும் மரங்களின் மீது. மீக்குலவும் என்ன? மீக்குலவும் அந்தி. மீனானது மீமிசை மேலே. மீனானது ஆமாம், மிசைனாலும் மேலே தான் இல்லையா? மீ ஆதாரத்தாலே. 8வது பாட்டு உந்தியாரில் என்னது? ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெறங்கிறாரா இல்லையா? மீனா மேல், ரொம்ப மேலே. வானோர்க்கும் உலர்ந்த உலகம், வானோர்க்கும் உயர்ந்த உலகம். அது எது? அதுதான் சிவலோகம் இல்லையா? அதை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம் அப்படிங்கிறது. அது எந்த உலகு? இடையில் இருக்கிற உம்பர் உலகு இல்லையா? உம்பர் உலகுன்னா என்னது? தேவலோகம் இல்லையா? இது இது என்ன உலகு? பூலோகம். பூலோகம்னா என்ன? விரிந்த உலகு இல்லையா? ஆமாம். அது இவ்வுலகு, அண்மை சுற்று இவ்வுலகு இல்லையா? இம்மை. இது என்னது? இம்மை. உம்மைங்கிறது தேவ வாழ்வு, தேவலோகம். அம்மை அப்படின்னா வீடு பேர். வீடு பேருக்கு என்ன பேர்? அம்மை. அதான் அம்மையும் இம்மையே யாம் சொல்கிறோமா இல்லையா? அதனால்
அதான் மேற்குலவுன்னா ரொம்ப உயரத்தில், மரத்தில் ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய மந்தி இனம். உந்துதோறும் மந்தி அந்த மரங்களின் உச்சியிலிருந்து உந்துதோறும்னா அங்கேருந்து தாவுதல், தாவும் போதும் உந்தி பரன்னு சொல்கிறோம்ல, குதித்து எழுது. அதனால் அப்படி தாவுந்தோறும் அந்த மரங்களின் மீது சஞ்சரிக்கின்ற குரங்கு கூட்டங்கள் பாயுந்தோறும் எழுந்து மேல் மேல் ஆர்க்கும் நிமிரு. நிமிருனானது வண்டு, நிமிருனானது தேனீக்கள். எனவே அந்த வண்டுகள் எங்கனும் அடர்ந்து இசை தொடங்க மேலும் மேலும் அந்த சத்திக்கின்ற வண்டுகள் எவ்விடத்தும் பறந்து இந்த குரங்குகள் குதிக்கிறதுனால அது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், அந்த சத்தம் என்று அங்கே சொல்லுவார். அதை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குமரகுருபரனுடைய இதை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், ஒரு சோலை இலைங்கள் பச்சிளம் கருமுக அந்த கமுக மரம் ஒரு பால் நிற்க, அந்த கமுக மரத்தில் முல்லைக்கொடி ஏறி மட்டைகள் தோறும் படர்ந்து மறித்து கீழே விழுந்து அருகில் உள்ள வாழை மரத்தில் படர்ந்து அப்படி நிற்குது. அந்த கமுக மரத்தின் கண் ஒரு மயில் தன் தோகையை விரித்து நடிக்கிறது. ஆடுததுங்கிறது அது சத்தம் போட்டுக்கிட்டு நடிக்கிறது, ஆடுததுனால அது என்னது நடிப்புங்கிறது. நடிப்புங்கிறது நாட்டியம். எனவே நடிப்ப நெடிய தாளை உடைய மந்திகள், அங்கே மந்திகள் பக்கத்தில் இருக்கின்ற பலா மரங்களில் உள்ள பழங்களை அடிக்க, மற்றொரு வானரம் ஒரு பழத்தை தன் தலைமேல் சுமந்து கொண்டு அந்த முல்லைக்கொடியின் மேல் ஏறி நடந்து போகுதான். தலையில் பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு போகுது. இந்த காட்சியை தன் உள்ளத்தில் அமைந்த இந்த குமரகுருப முனிவர் இந்த கற்பனையை அமைக்கும் போது இதற்கு ஒரு மாதிரியாக உலகில் நிகழும் கலைக்கூத்தாடி அதில் மனதிலே நினைத்து கொண்டு இந்த பாடலை அப்படி பாடியிருக்கிறாருன்னு சொல்லுவார். வாரணரங்கள் காட்சியை கூறி அதுக்கப்புறம் கலைக்கூத்தர் செயலை, கலைக்கூத்தாடி எப்படி செய்கிறானோ அதை அந்தரத்தில் இருந்துக்கிட்டு பெரிய கீழே விழாமல் தூக்கிக்கிட்டு இருக்கானா இல்லையா, அதுபோல எது செய்தான் இந்த வானரங்கள் செய்யுது என்று அவர் கற்பனையாக அப்படி பாடியிருப்பார். ஏன் சேக்கிழார் பாடுறாரா இல்லையா, சேக்கிழார் இந்த நம்ம திருநாளை போவார் அவர் சரித்திரத்தில் சொல்லும்போது அவர் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தார், அவர் எங்கேயும் போய் படிக்கலை, பிறக்கும் பொழுதே பெருமானிடத்தில் பேர் இச்சையோடு பிறந்தார். அது முன்னால் செய்த தவத்தின் ஈட்டம் இல்லையா. அவர் செழுமையான ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லா நலன்களும் அங்கே நிறைந்து இருக்குதாம். அதனால் அங்கே அந்த ஊரில் இருக்கிற தென்னை மரங்களில் தெங்கங்குலைகள் நிறைய இருக்குது. அதை யாரும் பறிக்காமல் அது முதிர்ந்து அந்த தெங்கங்கனிகள் முதிர்ந்து இருக்குதாம். அதில் ஒரு குருவி வந்து உட்கார்ந்த உடனே அது நல்லா காஞ்சிருக்கிறதுனால அதிலிருந்து கீழே அது விழுது. அப்படி விழும்போது கீழே நெற்பயிர்கள் நல்லா வளர்ந்து நிற்குது. அந்த நெற்பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுறாங்க, மல்லர்கள் நீர் பாய்ச்சுறாங்க. அந்த நீர் வெறுமன ஆற்று நீராக இல்லாமல் அந்த கரைகளில் இருக்கக்கூடிய மாமரங்களில் பழங்களெல்லாம் பறிக்காமல் அந்த பழச்சாறுகள்லாம் விழுந்து அந்த பழச்சாறு தான் இதுங்க நெல்லுக்கு நீராக பாய்ஞ்சிருக்கான். அந்த நீர் செழிப்பு இருக்கிறதுனால அதில் மீன்கள் அந்த பழச்சாற்றை நல்லா சாப்பிட்டு ரொம்ப தின்னுன்னு இருக்குதான். அது உடல் திணவெடுத்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த தென்னை மரத்தில் போய் முட்டுதான். அதை சாய்ச்சிருவோம்னு
அதை முட்டின உடனே அதை முதிர்ந்த பழம் அதில் இருக்கிறது அந்த தேங்காய் கீழே விழுதான். அது விழும்போது அதுக்கு கீழே பலாமரம் இருக்குது, அதில் பலா பழுத்து இருக்குது. அதில் விழுந்தோன்னு அது வெடிச்சிடுச்சான். பலாப்பழம் வெடிச்சிருச்சு. அந்த தேங்காய் அதில் பட்டு அந்த துள்ளுகிற மீனை ரொம்ப ஆணவத்தில் ஆட்டம் போடாதுன்னு அந்த சேத்துக்குள்ளே அமுக்கிட்டு தான். சேத்துல அந்த தெங்கம்பழம் அதை அமுக்குது. அப்படி அமுக்கணுன்னா அந்த பலாமரம் இது ஒரு ஈரறி உயிர் இல்லையா, ஆறறிவு படைத்த உனக்கு அறிவு இல்லாமல் இருக்குது, இது என்ன செய்யும், ஐயோ பாவம்னு அது வெடித்த அந்த பழத்தின் சாற்றை பொழிய அது கீழே கொட்டுதான். கொட்டின உடனே இந்த பழச்சாறு அதை விட திக்காக இருக்கிறதுனால அந்த தெங்கம்பழத்தை தூக்கிடுதான். அந்த மீன் தப்பிச்சு ஓடுது என்று இப்படி சேக்கிழார் பாடுகிறார் இல்லையாம்மா. இயற்கையை ஷேக்ஸ்பியர் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இப்படியெல்லாம் சேக்கிழார மாதிரி யார் வர்ணிக்கா இல்லையாம்மா. அதில் பக்தி சுவை சொட்டுறது மட்டும் இல்லை, இந்த கவிநயமும் ரொம்ப அப்படியெல்லாம் சொல்லி இங்கே இதை மட்டும் செழிக்கலை, ஞானமும் செழித்திருந்தது அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எதுக்கு விவரிச்சுக்கிட்டு வர்றாருன்னா, இவருக்கு ஞானம் வழங்க போகிறாரு, அந்த பகுதியே எவ்வளவு செழிப்பாக இருக்குங்கிறத ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாடலில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராரு. இதை சொல்கிறவர் நேரடியாக செய்திக்கு வராமல் அப்படி சுற்றி வரார். எனவே இந்த களபம், அந்த களபம்ங்கிறது கலாபம் அப்படின்னு சொல்கிறது, களபம் அப்படிங்கிறது குறுக்கல் விகாரம், இதெல்லாம் அப்படி இருக்குது. வீழ்ந்த நரபத்துளி வெளிப்புணர்ந்தது ஆக, சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமாக, தாந்து மலரேந்தி இறைதன் திருமுன் நின்று வாழ்ந்து உருகும் அன்பனர மண்ணும் ஒரு பூங்கா. அது பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குது, இவர் எழுந்திருக்க அந்த நந்தனவனம் பூங்கா. அது எப்படி இருக்குன்னா, வீழ்ந்த நரபத்துளி வெளிப்புணலாக. எனவே அந்த மரங்களில் பூத்திருக்கிற பூக்கள் அது கண் போல் இருக்குதான், இந்த பூக்கள்லாம் கண் போல் இருக்குதான். அது இந்த பெருமான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு, இவருங்க அந்த பூங்காவுக்கு யார் எழுந்தருளுறா, மணிவாசகர் வாரார். அதை பார்த்து ஆனந்தத்தில் ஒரு பெரியவங்க வந்தால் பூ தூவி வரவேற்பாங்களா இல்லையா, அது ஆனந்த பாஷ்யம் பொழிதான். இந்த அப்போது அந்த கண்கள் போலவும் அதிலிருந்து பொழிகிற அந்த தேன், அந்த பூக்களில் இருக்கிற தேன் நரபத்துளி, அது கண்கள்லேருந்து பொழிகிற ஆனந்த பாஷ்யம் போல அந்த மரத்தில் இருந்து தேன் பூக்கள்லேருந்து தேன் சொட்டுது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த பூங்கொத்துக்களிலிருந்து விழுந்த தேன் துளிகள் அது கண்ணீராகவும், அந்த கண்ணீர் போல தேன் துளி விடுது இல்லையா. சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமாக, அவைகளை சூழ்ந்து அந்த தேனை சூழ்ந்து அதை உண்ணுவதற்காக இருக்கிற வண்டுகளினது கீதம் தோத்திரமாக, அதை வாழ்த்து கூறி வரவேற்கிற பாட்டு மாதிரி இருக்கான். மலரேந்தி தாழ்ந்து நிற்கிற அந்த மலர் அவ்வளவு நிறைய கொத்து கொத்தாக இருக்கு இல்லையா. எணரூழ்த்தும் பரல்யா, 200 திருக்குறளில் எணரூழ்த்தும் நாராம் அலரணையர் கற்றது விரித்து உரையாதார், திருக்குறளில் வருதா இல்லையா, வருது. ஏனர்னா கொத்து கொத்தா பூத்து இருக்குது. அப்படி கொத்தா பூத்திருந்தாலும் வாசமே இல்லாத மலர், அது ஒழுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுபோல் வண்டியாக படிச்சிருக்கான்
என்ன படித்தான்னு சொல்ல தெரியாது அப்படின்னா அவனும் இவனும் ஒன்று தான். அவங்க அதனால இங்கே அந்த மரங்கள் அவ்வளவு நிறைய பூக்கள் விழுந்திருக்கிறதுனால அது அந்த வெயிட்டு தாங்காமல் அப்படி நிற்குதான். அது இவரை பார்த்தோன்னா வணங்குறது மாதிரி இருக்கும். விளங்குதா? அந்த தாழ்ந்து நிற்கிற மரங்கள் இவரை பார்த்து வணங்குவது போல் இருக்குது. மலரேந்தி தாழ்ந்து திருமுன் நின்று அந்த சிவசந்நிதியில் நின்று வாழ்ந்து உருகும் அன்பர் என அந்த பேரானந்த பெருவாழ்வு வந்து அடைந்தது என்று மனம் நெக்கு நெக்கு உருகும் சிவபக்தர்கள் போல அந்த மரமே நிற்குது. அந்த மரமே எப்படி இருக்குதான்? பக்தர்கள் போல பெருமானை பார்த்து உருகி நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு பூங்கா மண்ணும் ஒரு பூஞ்சோலை அங்கே இருக்குது. எனவே ஏன்னா நமக்கு சிவஞான சித்தியாரில் இந்த மானிட பிறவியினுடைய அருமையை சொல்லும் பொழுது ஒரு 4 பாட்டு சொல்லுவார். அதில் இந்த மானிடராக பிறக்கிறதுங்கிறது ஒரு கடலை கையால் கடந்து நைந்தி போகிறது எவ்வளவு கஷ்டம் தானே? ஆமாம். அதை மாதிரி இந்த மானிட பிறவி கிடைக்கிறது அப்படிங்கிறார். அப்படி இந்த மானிட பிறவி கிடைத்தாலும் இந்த நரர்வயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாற்றி விரவுதல் ஒளித்து தோன்றல் மிக்க புண்ணியத்தாலாகும். அப்படி மானிடராக பிறந்தாலும் வேத ஆகமங்கள் ஒழிக்கிற இடத்துல வந்து பிறக்கணும். அப்படி பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். சரி, இப்படி இடத்துல வந்து பிறந்தாச்சு. பிறந்தாலும் வேற சமயத்தில் போய் பிறந்துள்ள விளங்குதா? ஆமாம். பரசமயங்கள் செல்லா பாக்கியம், அது பெரிய பாக்கியம்ங்கிறார். சைவத்தில் வந்து பிறக்கிறது. அப்படியே சைவத்தில் வந்து பிறந்தாச்சு. சைவத்தில் வந்து பிறந்தாலும் மந்திரிக்கு மகனாக பிறந்துட்டார். மந்திரிக்கு மகனாக பிறந்தான்னு நரகம் நிச்சயம் காட்டு. விளங்குதா? ஆமாம். அதுபோல் டாட்டா பிர்லாவுக்கெல்லாம் போய் மகனா பிறந்துடக்கூடாதுங்க. ரொம்ப படித்த வீட்லேயும் பிறந்துடக்கூடாதுங்க. ரொம்ப தரத்திர உடைய வீட்லேயும் பிறந்துடக்கூடாது. இந்த நாளையும் இல்லாமல் பிறக்கிறது அதை விட ஆமாம் அப்படி வந்து பிறக்கணும். சரி, இவ்வளவும் பிறந்தாலும் தாழ்வெனும் தம்மை, ரொம்ப பணிவு இருக்கும். தாழ்வெனும் தம்மையோடும் சைவமாம் சமயம் சாலும் ஊர்வரன், அது மிக மிக அரிதுங்கிறார். அதனால் எங்கே இந்த இடத்துல அந்த தாவரங்கள் ஓரறிவுடையது. இது கூட அந்த பெருமானை பார்த்து உருகி நிற்கிது, கண்ணீர் பொழிஞ்சு நிற்கிது, அவரை வாழ்த்து நிற்கிது என்றெல்லாம் அதை அப்படி சொல்கிறார். எனவே வாழ்த்த வளம், அதாவது அந்த பொறிகளுக்கும் அறிவுகளுக்கும் இவ்வகை வயங்குகின்ற அதன் நாப்பன், அது நாப்பன்கிறது நடுவில், இப்படிப்பட்ட நல்ல இடத்தின் நடுவில் ஏத்து, அந்த ஏத்துங்கிறது தொழிற்பயர், ஏங்கிறது உயர்ச்சி இல்லையா? எனவே அந்த வீட்டுக்கு ஏதுவாகின்ற பெருமை நிறை தவம், அதான் அங்கே ஏத்து அறுதவ சினைகள். அந்த மரத்தில் அப்படி பெருமானை பார்த்து மயங்கி நிற்கிற அந்த மனம், அந்த மரத்தில் அதனுடைய கிளைகளெல்லாம் என்னதான்? தவம்தான். சரிய கிரிய யோகம்
இதெல்லாம் அந்த மரத்துக்கு கிளையாக இருக்குதான். எனவே அதான் அதன் நாப்பன் ஏத்து அறுதவ சினைகள். சினைகள்ங்கிறது கிளைகள். இந்த மரத்தின் கிளைகளால் தவம் இருக்குது. எங்கனும் நெருங்க மீத்துகள் அறக்குலை தழைத்து. அந்த மரத்தில் நன்னறியாகிய ஞானத்துக்கு ஏதுவாகின்ற சிவபுண்ணியங்களே, சிவபுண்ணியங்கள் தான் இலையா இருக்குதான். தவம் கிளைகளாக இருக்குதான், சிவபுண்ணியங்கள் இலையா இருக்குது. அந்த இலையாக தழைத்து மெளிர் மெய்மை, அது ஆகு பெயராக ஐய விபரீதமில்லாத கூத்து. ஐய விபரீதமில்லாத ஞானம்தான் பூவா பூத்து இருக்குது. அந்த மரத்தில் பூ எதான்? ஞானம். கிளைகளெல்லாம் தவம், இலைகளெல்லாம் சிவபுண்ணியம், பூக்களெல்லாம் ஞானம். அப்படி இருக்குது. எனவே அப்படிப்பட்ட அறிஞர் போன்று எழிலோடு பொருந்துகின்ற ஒரு குருந்த மரம். அந்த பெருமான் இருக்கிற குரு இருந்த மரம், மரமே இப்படி இருக்குது அப்படி சொல்றாங்க. விளங்குதா? அந்த மரத்தில் அப்போ அந்த வாய்த்த வளம் இவ்வகை வழங்கும் அதன் ஞாபகம். சிறந்த வளங்கள் இங்கனம் விளங்கும் அதன் மத்தியிலே ஏத்து அருந்தவ சிறைகள் எங்கனும் நெருங்கின. சொல்லுதற்கு அறிய தவமாகிய கிளைகள் எவ்விடத்திலும் நெருங்க. மீத்துகள் அறக்குள்ளை தழைத்து மேலாக விளங்குகின்ற தருமமாகிய இலைகள் அது பொதுடி, அது நிறைந்து செழித்து வளர்ந்து மெளிர் மைமை கூற்று இருவகை குற்றமும் அற்று. இருவகை குற்றம்னது ஐய விபரீதம், அந்த ரெண்டு குற்றமும் அற்று விளங்குகின்ற மெய் ஞானமாகிய பூக்களை பூத்து அறிஞர் போன்று ஞானியர் போன்று. இப்போ இதெல்லாம் சொல்லி நாம் அந்த 8ஆம் நூற்பாவில் குரு வருவதற்கு முதல்ல என்ன வேணும்னு சொல்லியிருக்கிறோம்? குரு வரணும்னா என்னம்மா வேணும்? ஆமாம், தகுதி வேணும். குரு உபதேசிக்கணும்னா தகுதி வேணும். அந்த தகுதியை எது தரும்? எது தரும்? ஆமாம், சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்கள் என்பது பெருமான் மீது இச்சை காரணமாக இந்த தனுகரணாதிகளை பயன்படுத்துவது. அப்போ சரிகை என்பது இந்த தூர சரீரத்தை பெருமானுக்கும் அவர் அடியாருக்கும் அர்ப்பணம் செய்வது இல்லையா? ஆமாம், இது அவங்க நலனுக்காக சமர்ப்பிப்பது. அது சரிகை. அந்த தூர சரீரத்தினாலான துண்டு இல்லையா? அதில் முதிர்ந்தபின் அதில் முதிர்ச்சினானது தவத்தில் சரிகையில் முதிர்ச்சினானது முதிர்ச்சியாவது சரிகையிலேயே சரிகையில கிரியை, சரிகையில யோகம், சரிகையில ஞானம்னு 4 படி இருக்குது. அந்த சரியை தொட்டு செய்யும் பொழுது இப்போ நாம் சரிகைங்கிறது உழவார பணிங்கிறோம். உழவார பணினா என்ன? உழவார பணி உலகத்திலே பெருமானிடத்திலே வாரம் வருவதற்கான பணி. விளங்குதாமா? வாரம்னா அன்பு, பெருமானிடத்தில் இச்சை பெருகுவதற்கான பணி. அப்போ நாம் பெருமானிடத்தில் பேரன்பு வர இவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம சரீரத்தினால அவனுக்கு தொண்டு செய்வதற்கு பேரு சரிகை. அதனால அந்த சரிகையாவது திருக்கோயிலில் அழகிடுதல், மெழுக்குதல் இல்லையா?
பூமாலை புணர்ந்து ஏற்றுதல், தீபமிடுதல், இதெல்லாம் சரியை நெறி ஒன்றுக்கு ஒன்று மேலானது சொல்லியிருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன? கோயில் எங்க இருக்கு? உங்க அறிவு தான் கோயில். உங்க அறிவு தான் கோயில். அதுல குப்பை, அந்த குப்பையை நீக்கிறது தான் பெருக்குதல். கோயில அங்க போய் பெருக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட வேண்டாத குற்றங்கள், சிந்தனைகள், அந்த குப்பையெல்லாம் காலி பண்ணணும். அந்த பற்று அது போனாலும் லேசாக இருக்கும் அந்த வாசனை. அதையும் முற்ற நீக்கிறதுக்கு தான் மெழுக்குதல், வாசனை அகற்றுதல். வாசப்பட்ட வாசனையோடு நீக்குதற்கு பேர் என்ன பேர்? மெழுகுதல், அறவே துடைத்தல். விளங்குதா? ஆமாம். அதுக்கப்புறம் தூபம் இடுதல், வாசனைக்கு தீபம் இடுதல். தூபம்ங்கிறது மறைத்தல் சக்தி மாறுது. தீபம்ங்கிறது ஞான சக்தி எழுதுன்னு அர்த்தம். விளங்குதா? என் சிந்தை பாலரை பள்ளியறை ஆக்கி 11ஆம் திருமுறையில் ஆமாம் பட்டினத்தார் சொல்கிறார் இல்லையா? பட்டினத்தார் அதில் சொல்கிறாரு, என் சிந்தை, நம்ம சிந்தை எப்படி இருக்குது? பால் அறையாக இருக்குது. அதை பள்ளியறை ஆக்கணும். பெருமான் இருக்கிற பள்ளியறையாக்கி எந்தை நீ இருக்க பூய்ந்தவிசு இட்டனம். பெருமான் வந்து அமர்வதற்காக பூவினால் செய்த ஒரு தவிசுனா இருக்கை, அதுதான் பூசை. நம்ம நெஞ்ச தாமரையில் வச்சு பூசிக்கிறோமா இல்லையா? ஆமாம். அப்போது இதெல்லாம் ப்ரீ பூஜா. இதெல்லாம் என்னது? ப்ரீ பூஜா. பூஜா, ப்ரீ பூஜா, போஸ்ட் பூஜான்னு இருக்குது. பூசைக்கு முன்னும் பூசைக்கு பின்னும். விளங்குதா? பூசைக்கு முன்னால் செய்ய வேண்டியதெல்லாம் சுத்தம். 5 வகை சுத்தி, பஞ்ச சுத்தி. பஞ்ச சுத்தினா பஞ்ச எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. திரிச்சவன். அதுக்கப்புறம் பூசை என்பது அதான் நடுவு. அதுதான் என்னது? அங்கி. பூசைங்கிறது அங்கி. அதுக்கு ஹோமமும் தியானமும் அங்கம். ஹோமமும் தியானமும் அங்கம். ஹோமம் முன்னால் செய்யணும், தியானம் பின்னால் செய்யணும். விளங்குதா? கொடி மரத்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேடா இல்லையா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்கன்னு. இந்த நடந்து வந்ததுக்கு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி எந்திரிச்சு போனது இல்லை. அடாடாடா எப்படி வச்சுருக்காங்க பாருங்க இல்லையா? ஆன்மார்த்த பூசையில் எப்படி வச்சுருக்கிறோமோ அதே போல் பரார்த்தத்திலையும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நாம் உள்ள அங்கே ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் நினைக்கிறது. அது தியானம். அந்த பொருளை உட்கார்ந்து தியானிக்கிறது, கண் முன்னால் பார்க்கறது, புறத்தில் பார்க்கறத அகத்திலையும் பார்க்கறது. அது அந்த பூசையினுடைய தொடர்ச்சி. அந்த பூசையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இங்கே அந்த பெருமான் அந்த குருந்தம் அது குரு அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? தட்சிணாமூர்த்தி. என்ன சொல்கிறது? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தின்னா என்ன?
தட்சிணாமூர்த்தி நான் இது தட்சிணை கொடுத்தா ஞானாசிரியர். அதாவது அந்த நடராஜமூர்த்தியில் தெற்கு நோக்கி இருக்கிறது ஞானம் விளங்குகிறதுக்காக, அழித்தொழில் செய்வது என்றது ஞானம் விளங்குவதற்காக செய்கிறது. தெற்கு நோக்கி வைக்கிறோம். இவர் ஞானத்தை விளக்குறவர், அதனால எங்கே வைக்கிறோம்? ஆமாம், எதுக்குன்னா அந்த உத்தரகாமிகளுக்கு அருள்பவர். யாருக்கு அருள்பவர்? உத்தரகாமிகளுக்கு அருள்பவர்னு அர்த்தம். விளங்குதான்? திருவடியில் பற்று உள்ளவங்களுக்கு வழிகாட்டுபவர். அவர் தான் யாரு? குரு இல்லையா? அப்போ அந்த கூசப்தசிய அந்தகாரசிய ரூசப்தசிய நிரோதக அப்படின்னு அந்தகாரத்தை நிரோதகம் செய்பவர் இல்லையா? அஞ்ஞானத்தை அழிப்பவர், போக்குபவர். அதனால அவர் எங்கே பார்க்க உட்கார்ந்துருக்கிறாரு? ஆமாம், அந்த அந்தகார திசையை நோக்கி இருக்கிறார். விளங்குதா? தென் திசைங்கிறது என்னது? அந்தகார திசை. அதை நோக்கி அவர் இருக்கிறதா வச்சிருக்கிறோம். அதனால இந்த குரு இருந்த மரம், அதுக்கு அந்த உபதேசத்தை கேட்பதற்கு தவங்கிறது செய்யணும். அதனால் அந்த மரத்தின் இலைகளாக சிவபுண்ணியத்தை சொன்னார் இல்லையா? பொதுவான சிவபுண்ணியங்களை செய்து அதுக்கப்புறம் அதில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அதெல்லாம் கிளைகளாக இருக்கிறதாகவும். அப்போ இதெல்லாம் முற்றுவித்தாதான் ஞானகுரு அங்கே வருவார் அப்படிங்கிறத இந்த மரத்தை வச்சு நமக்கு அந்த கருத்தை எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்கிற கருத்தை இந்த தோத்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார். எனவே அந்த ஒரு குருந்தம் எழில் பொருந்தும். எழில்ங்கிறது அழகு, நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதை அந்த ஞானத்தை அவர் கொடுக்கறதுன்னா ஞானம் கடையிலிருந்து வாங்கி கொடுக்கறது இல்லை. ஞானத்தாலும் கொடுக்க முடியாது. அப்போ ஞானம் விளைவிக்கணும். ஞானத்தை அதான் பொருந்த செய்தல். ஞானத்தை பொருந்த செய்தல் அதுதான் குரு செய்கிறது. எனவே அந்த ஞானம் மறைந்து கிடக்கிறது, நமக்கு உலகப்பற்றுனால மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துதல் அதுதான் குருவினுடைய வேலை. அதனால இங்க அந்த ஏத்து அந்த ஏத்து அருந்தவ சினைகள் என்கிறார். சினைகள் அருந்தவத்த சினைகள்ங்கிறார். எங்கனும் நெருங்க. அந்த ஏத்துங்கிறது அது முதல்நிலை தொழிற்பெயர். ஏத்துதல் வழிபடுதல், பெருமானை வழிபடுதல். அது எப்படி அந்த இதில் வருதா இல்லையா? உரா துணை. உரானது உராங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர் இல்லையா? அந்த உலாவுதல்ங்கிறதுல அன்பிகிதி கெட்டு முதலினை மட்டும் இருக்குது. உலாவுதல் அப்படிங்கிறதுல பகுதி மட்டும் இருக்குது, விகிதி இல்லைன்னு அர்த்தம். அதுபோல இங்க ஏத்துங்கிறது ஏத்துதல், பெருமானை ஏத்துதல் போற்றுதல் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய முதல்நிலை மட்டும் இருக்குது. அந்த அல்பிகிதி இல்லை. அதனால இது என்ன சொல்றாரு? அந்த முதல்நிலை தொழிற்பெயர் ஏ என்பது ஏங்கிறது என்னது? உயர்ச்சி, ரொம்ப உயர்ந்த. நாப்பண்கிறது என்னது? வாழ்த்த வளம் இவ்வகை வயங்கும் அதன் நாப்பண். திருவள்ளுவர் பணியில் வருது 2 இடத்துல. நாப்பண்ணா நாப்பண்கிறது ஒரு சொல். நாவும் பண்ணும்னு சேர்த்தக்கூடாது இல்லையா? நாப்பண்கிறது நடு. நாங்கிறது நடு.
அதனால நாப்பண் என்பது நடுவிலே. மைமை மைமை மைமைங்கிறது ஆகுபயர். மைமைங்கிறது ஆகுபயர். அது மை தபத்துக்கு ஆகி வந்தது. மைமை எழிலோடு. எழிலோடுனா எழிலோடு என. எழில்ங்கிறது இங்கே மூன்றாவது. எழிலால் அழகு வருவதற்காக என்று அங்கே சொல்கிறார். இப்படி அந்த குருந்த மரம் இருக்க இது அற்புத சிலேடை அதிசயம் என்பார். இதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காரு. இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த பாட்டு அற்புத சிலேடை அதிசய வகையை சார்ந்தது. அதனால் அந்த அறக்குழை என்பதற்கு அதிபத்திரம். அதிபத்திரம் என்ற மெய்மை பூத்தது. அதில் இருக்கிற இலைகளெல்லாம், பத்திரம்னா என்னது இலை இல்லையா, அந்த பத்திரமெல்லாம் அறக்குழைக்கிறார். அறங்கள் தான் அங்கே இலைகளாக பூத்தது. பசி அறங்கள் இலைகள் என மெய்மை பூத்தது. அதில் ஞானங்கிற உண்மை ஞானங்கிற பூத்தது அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட அழைக்கும். அங்கே இவருக்கு ஆர்வம் இல்லை, பெறுகிறவருக்கு ஆர்வம் இல்லை, கொடுக்கிறவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு இல்லையா. உள்ளபடி யாருக்கு இருக்கணும்? பெறுகிறவனுக்கு இருக்கணும் இல்லையா. ஆனால் அதுக்கு மாறாக யார்கிட்ட இருக்குது? கொடுக்கப்பட்ட தான் இருக்குது. எனவே ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட அழைக்கும். அது பார்வையான ஆட்களை பற்றி பிடித்தற்காம் போர்வைன்னு சொன்னாரா இல்லையா. அப்படி போர்வையோட பெருமான் அங்கே மானிட திருமேனி கொண்டு இவரை பிடிக்கிறதுக்காக அங்கே உட்கார்ந்து அழைக்கிறார். அவரை கொடுக்குறதுக்கு. ஆமாம். எனவே அந்த ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட அழைக்கும் பார்வையனை என்ற பிறர் குறிப்புடன் வந்து தன்னினம் அவர்கள் அகப்படும்படி இல்லையா. அவர் ஆன்மாக்களெல்லாம் தன்னினம். என்ன இனம்? இறைவனும் நாம் ஒரு இனமா? ஒரு இனமாயா? சாதி ஒருமை. என்ன சாதி? அறிவு. அந்த ஒருமைனால அதான் உரிமை. அது ஒருமையும் உரிமையுமா. என்ன உரிமை? தந்தையும் மகனும் என்ற உரிமை. அதனால் அந்த உரிமை பற்றி தன்னிடம் அவர்கை அகப்படும்படி. அவர் கையினான அவர் வழி இல்லையா. அவர் வழிங்கிறதுக்கு அந்த தீட்சா குரு வந்து நமக்கு எப்போ தீட்சை செய்கிறாரோ நாம் அவருக்கு அடிமை இல்லையா. தீட்சை பெறும்போது நாம் என்ன சொல்கிறோம்? தீட்சை பெறும்போது மந்திர உபதேசம் சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ 3 தடவை நீங்கள் என்ன சொல்வீங்க? சிவோதாதா சிவோதாதா சிவோதாதா. நான் சிவத்துக்கு அடிமை, நான் சிவத்துக்கு அடிமை, நான் சிவத்துக்கு அடிமைன்னு 1க்கு 3 தடவை சொல்கிறோம். எனவே ஏன் அது 3ன்னா அதை ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு தீட்சை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீட்சையாக இங்கே சொல்லப்படுது. அதனால் திருச்சிற்றம்பலம் 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 3 தடவை சொல்லுவார். அதுபோல் இங்கே நாமளும் படிமுறையில் நமக்கு இந்த மலங்கள் நீங்குவதாக அப்படி வச்சுருக்கிறாங்க. அதனால் இங்கே ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட அழைக்கும். அவர் அழைக்கிறதுங்கிறது கை கொள்ளும்படி, அடிமை கொள்ளும் ஆளாய் இல்லையா. அத்தா உனக்கு இனி ஆள் அல்லேன் எனலாமேங்கிறாரா இல்லையா. அதனால் அவனுக்கு அடிமைங்கிறது. அப்படி கை கொள்ளும்படி பொருட்டு அவர் போலும் மானிட வடிவம் கொண்டு எழுந்தழி வந்து
அதனால் அந்த பெருமான் எப்படி வர்றாரு? சகலராகிய நமக்கு, சகலராகிய நமக்கு அவர் மானிட திருமேனியோட வருவார் இல்லையா? இவர் சகலரா? இவர் சகலர் இல்லையே, பிறையா இப்படி வந்திருக்கிறாரு? நாம தான் சகலர், இவர் சகலரா? இவர் அவதார புருஷர். ஏன் வராரு? அதுதான் போற்றி பகருடைய உமாபதி சொல்கிறார். ஏன்னா இவங்க நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது இவர்கள் பொருட்டு. யார் பொருட்டு? இந்த சகலர் பொருட்டு. ஏன்னா அது சிவஞானம் இவர் சொல்வார். அதாவது இந்த தீட்சையை பற்றி 8ஆம் நூற்பாவில் சொல்லும் பொழுது அங்கே ஒரு கேள்வி கேட்குறார். சுவாமி, இந்த சகலருக்கு சதுர்த்தா சத்தினி பாதத்தால் நீங்கள் தீட்சை பண்ணுறீங்க, தீவிர தரம் இருக்கணும் இல்லையா? அதை விடுத்து தீவிரம் மந்தம் மந்ததனம் இருக்கவங்களுக்கும் நீங்கள் தீட்சை கொடுக்குறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். முழு தகுதி வந்தால் தீட்சை பண்ண உடனே அவன் அப்பவே முக்தி அடைஞ்சிருவான். இவன் இழுத்துக்கிட்டு கிடக்கான். இவன் உயிர் போகாமல் இழுத்துக்கிட்டு கிடக்க மாதிரி அங்கேயும் இங்கேயுமா அலம் இருந்துக்கிட்டு கிடக்கான். ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த முழு தகுதி வரைக்கும் பொறுத்திருந்து செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ அதுக்கு முனிவர் சொல்கிறார், அப்படி போயிட்டா இங்கே இருக்கிறவனுக்கு முக்தி எப்படி அடையணும்னே தெரியாமல் போயிருக்கு. விளங்குதாமா? எல்லாத்தையும் அப்படியே போயிட்டான் வைங்க, அதுவும் கருணை தாங்க. விளங்குதா? எனவே அவர்களை இங்கே அவர்கள் மற்றவர்களுக்கு தீக்க பெற இருப்பவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கிறாங்க. அவங்க இங்கே உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்தில் அந்த பந்தத்தில் படாமல் வாழ்வது, பந்தத்திலிருந்து நீங்குபவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க இருக்கிறது கூட ஒரு கருணை தான்ங்கிறார். அப்போது அதை அந்த போற்றி புகழுடைய அந்த பெருமான் பிறவா முதல்வன் பிறந்து, அவன் பிறப்பிறப்பு இல்லாதவன் தான் இறைவன்கிறதுக்கு ஒரே அடையாளம் அதுதான் இல்லையா? அந்த பிறவா முதல்வன் பிறந்து என்னை போலவே பிறந்துட்டான். யார் யோனி வழி பிறந்தாரோ அவரெல்லாம் ஆமாம் அணுபட்சம், யார் பிறக்கலையோ அவர் தான் சம்புபட்சம்னு ரெண்டு பேருக்கும் வரையறை அதுதான் செய்யுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த பிறவா முதல்வன் பிறந்து என்னை போல யோனி வழி பிறந்து மறவாரும் தாருலாவும் சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேரும் புனைந்து கொண்டு, அவனுக்கு எங்கே பேர் இல்லையா? பேரெல்லாம் எதுக்கு? இந்த உடம்புக்கு தான். உடம்பே இல்லாதவனுக்கு இல்லை. எனவே அந்த பேரிலா நாதன் ஒரு பேர் குறைந்து, அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ளவன் போல பாரோதம் உண்டி என்னை போல சாப்பிட்டு உறக்கம், அவன் உறங்குனா உலகமே உறங்கிடும். ஆனால் அவன் உறங்கு உண்டு உறங்கு இல்லையா? ஆமாம், பயம் உண்டி உறக்கம் பயம் இல்லையா? அவன் எல்லாத்துக்கும் அபயம் அளிக்கிறவன், அவனுக்கு ஏது பயம் இல்லையா? அது அந்த ஏற்பகை நாயனார் புராணத்தில் சொல்கிறாரா இல்லையா? ஆமாம், அவர் அந்த சுற்றங்களெல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணுறாரு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க ஏற்பகை வல்லும். விளங்குதா? அப்போ அந்த சுற்றங்களெல்லாம் யாருன்னு சொல்கிறாரு? கண்மமலம்ங்கிறார். அந்த மனைவியை யாருன்னு சொல்கிறாரு? அது மாயாமலம்ங்கிறார். அந்த சாய்க்காடா ஆணவம்ங்கிறார். எனவே ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் நீக்கி அவருக்கு முக்தி கொடுக்குறாருங்கிறத அந்த ஏற்பகை நாயனார் புராணத்தில் சொல்கிறாரா இல்லையா? அதுபோல் இங்கே அந்த பெருமான் நம்மை போலவே வாராரு சொல்கிறாரா இல்லையா?
பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் எல்லாம் ஒத்து ஒழுகி கொண்டு நம்மை போலவே அவரும் குருவாக வர்றவரும் அப்படி வராரு. அதனால் இவருக்கு அப்படி வரணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் இவர் இங்கே கொண்டு வர்றதெல்லாம் எதுக்கு? நமக்காக. அதனால் இவர் எப்படி வராரு? நம்ம சகலருக்கு எப்படி வருவாரோ அப்படி போலவே வருகிறார். அது ஆனால் நமக்கு ஒரு சுத்த ஆன்மா அறிவிலே ஆவேசித்து வருவார். ஆனால் அவருக்கு பெருமானே நேர வருகிறார். அப்படி வந்து அந்த ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட அழைக்கும் என்று சொல்லி அந்த மானட திருமேனி கொண்டு வந்தருளி அந்த சிவபெருமானானவர் ஏர்வரு குருந்தம் ஓடு இலங்கும் உயர் காவில் சேர்வம் என திருவுளத்து அருள் சிறந்து அந்த அழகு பொருந்திய அந்த குருந்த மரத்தோடு சேர்ந்து விளங்குகின்ற அந்த அருமையான அந்த பூஞ்சோலையில் நாம் அடைவோம் என்று அந்த திருவிழத்தில் கொண்டு நாம் அந்த திருவருட்பையில் சொன்னது போல அவன் நம்மை போலவே பார்வை விலங்கு போல, அதை பார்வை விலங்கு அப்படின்னு சொல்கிறப்போ பெருமான் தீட்சை செய்கிறான்னா அவற்றை என்ன வேணும்? அதுக்கு தவம்லாம் செஞ்சு முற்றி வச்சிருக்கணும் இல்லையா? ஞானம் என்பது ஈசன் பால் அன்புங்கிறார். அன்பு வரணும். அன்பு வந்தாதான். ஆமாம். அதனால் நமக்கு பெருமானை பார்த்த உடனே அன்பு வரணுமா இல்லையா? வரணும். வரமாட்டுக்குது. கோயிலில் போன உடனே பெருமானை பார்த்து தார தாரையாக கண்ணீர் வடித்து அழணும். அழ வரமாட்டுக்கு. என்ன செய்கிறது? அதுக்கு தான் சொல்கிறாரு, அந்த பெருமானை பார்த்தோன்னா வரணும். இப்போது அந்த விசார சருமர் இருந்தார். விசார சருமரை அந்த பசு கூட்டங்களெல்லாம் எப்படி நினச்சிது? அவர் நம்மளை மேய்க்கவும் நினைக்கலை. ஏன்னா மறைக்கன்று என்ன சொல்கிறாரு? மறைக்கன்று. அந்தணர் வடிவிலே வந்த நம்ம கன்று, அந்த பசுவினுடைய கன்று, அது அந்தணர் வடிவில் மனுஷ வடிவில் இருக்குது என்று அவரை பார்த்த உடனே பால் தானா அந்த மடுவிலிருந்து சொரியுது. அப்போ அந்த அன்பு இல்லாமல் என்ன வராது? ஆமாம், அது வரணும். விளங்குதா? அதனால அப்போ இந்த சகலவர் காத்த ஆன்மாக்கள் அறிவு ரொம்ப தூலமாக இருக்குது. பெருமானே வந்தாலும் என்ன வரமாட்டுக்கு? அன்பு வருவனாங்க. அப்போ அதனால என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு எதை பார்த்தா இச்சை வருமோ அதை வைக்கணும். அதனால் நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னா கன்று இறந்த பசு. கன்று இறந்த பசு. நமக்கு அன்பை விளைவிக்கக்கூடியது கன்று, அது இல்லாத பசு. அப்போ அந்த பசுகிட்ட இருந்து எப்படியாவது அன்பை வரவழைக்கணுங்கிறதுக்கு என்ன செய்கிறானா, அந்த பசுவின் இறந்து போன பசுவினுடைய கன்றில் வைக்கலை வச்சு அது முன்னால் நிறுத்தி அதை பார்த்தோன்னு அதுக்கு அன்பு வந்து அதுக்கப்புறம் பாலை கறக்கிறது போல பெருமான் நம்ம மாதிரி ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வந்து நிற்காராம். இப்போமாவது அன்பு வருதான்னு. விளங்குதா? ஆமாம். அப்போது நமக்கு தானாக உணர்ந்து பெருமானை உணர்ந்து அன்பு வரமாட்டுக்கு. நமக்கு இந்த உலகத்திலையும் இந்த உலகத்தவர் மேலே தான் அன்பு இருக்குது. அதனால் இந்த உலகத்தவர் போலேயே பெருமான் அவ்வளோ இறங்கி வாராரு அப்படின்னு சொல்கிறாரு. விளங்குதா? அதனால் ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட, நம்ம இனம் போல வந்து நம்மை அகப்படுத்துவதற்காக வந்து அழைக்கவும் செய்கிறார். அழைக்கும் பார்வையன மாந்தர் வடிவம் கொண்டு வந்தார். நம்மை போல உருவம் கொண்டு அந்த சிவபெருமான் வந்தாருங்கிறார். இதை விட நாம் நிறுத்தி கொண்டு இதனுடைய தொடர்ச்சிகளை
அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை, பயில் வாய்மை கண்டான் சந்ததி கோர்மைஞான பாணுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்க்குள் நமச்சிவாய் தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம்.